திருச்சிற்றம்பலம். புத்தள நீரை கனி அப்பமுடவள் பொறி கப்பிய கரிமோகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமன வினை கடிதேகும் தம்மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்பொரு தீரள் போய மதையானை மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே. தமிழடைவினை முற்படுகிரிதன் முற்பட எழுதிய முதலோ முப்புறம் எரிசு காட்சிவனுரை ரசம் அச்சது கொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணிபடும் அக்குணம் அதனிலை ஆகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மனமருள் பெருமான் எந்தாய் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீத்தனையாள் கந்தா கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே. ஒளியர்கோன் உட்படித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளு விசை கல்முதப்பில் அணிந்த வீரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி கோழி வழி திருவாதவரர் திருத்தால் போற்றி. எல்லாம் வல்ல சிவகாமிப்பாளுடன் ஐயா வல்லல் வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணை நாளே நாம் என்று நாரதற்கு நன்மை அளித்த லீலை பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவர்களும் அடியார்களும் போட்டியுள்ளது. நான் இப்பொழுது ஒரு பாடலை சிந்தித்து விட்டுதான் சொல்வோம். அதன் அடிப்படையில் என்று வீடு பிறப்பு எளிதாம் அதனை வினவுதிரே வெய்ய காடு இடமாக நின்று கனலேந்தி கைவீசி ஆடும் அவிர்சடையான் அவன் மேய ஆரூரை சென்று பாடுதல் கை தொழுதல் பணிதல் கருவமே என்று அருமையாக பாடுகின்றார் ஞானசம்பந்தர். என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், எனக்கு இந்த உலகத்து மேலெல்லாம் விருப்பம் இல்லை, எனக்கு வீடு வீட்டின் மேல் தான் விருப்பம். எப்படியாவது இந்த பிறவியிலிருந்து தப்பி இறைவனுடைய திருவடியை நான் அடைய வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த பாடலில் அற்புதமாக ஞானசம்பந்தர் சொல்றேன். வீடு பிறப்பு எளிதாம் எளிமையா கிடைக்கணுமா, அப்ப நீங்க ஒண்ணு செய்யுங்க, அதனை வினவுகிறேன் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா வீடு எப்படிங்க எளிமையா கிடைக்கும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா, வெய்ய காடு இடமாக நின்று காடையே இடமாக கொண்டு சுடுகாட்டுல நம்ம சாமி நடனம் ஆடிக்கிட்டு இருப்பார். எல்லாத்தையும் அந்த பக்கம் வர்றதுக்கு என்ன செய்யும் யோசிக்கும். ஆனா நம்ம சாமி அங்க நடனம் ஆடிக்கிட்டு இருக்கு. காளியோட ஆடி கனகாஜலத்தை ஆடி ஊழியோட ஆடி ஓலையத்தை ஆடி என்று சொல்வதற்கு எனக்கு சாமியை பேய்களோட சேர்ந்து நடனம் போயிடுது. ரெண்டாவது பேய்களுக்கு தான் சாமி தன்னை காட்டுவாராம். ஏன்னா அவங்க நிறையவே தற்கொலை பண்ணி பேயா இருக்கிறதுனால அவங்க அடுத்து மத பிறவி வராதே அப்படின்னு சொல்லி சுவாமி அவர்களுக்கு நடனம் புரிவாராம். அதுக்கப்புறம் அந்த உயிர் திருந்தி நாம செஞ்சது தவறு தான் அப்படின்னு உணர்ந்ததுன்னா அதுக்கப்புறம் சாமி பார்த்து என்ன செய்யலாம், கொடுக்கலாம். மனித பிறவி கொடுப்பாரு சாமி, கருணமா கொடுத்துருவார். இருந்தாலும் தற்கொலைலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் அருணைநாத பெருமான் மேலே போய் விழும்போது முருகப்பெருமான் தடுத்து என்ன சொன்னாரு, தற்கொலை செய்தால் மனித பிறவி வாராது என்று அருணைநாத பெருமானிடம் கூறினார். நிறைய பேர் எப்படி வாழனே தெரியாம என்ன பண்றாங்க, தற்கொலை பண்ணிடுறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எப்படினாலும் போராடி வாழ வேண்டும். நான் பிறந்தது எதுக்காக பிறந்திருக்கோம் அப்படின்னா இனி பிறவாத நிலையை அடைவதற்காக பிறந்திருக்கோம். அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கணும். ஒரு பக்கம் இன்பம் வரும், ஒரு பக்கம் துன்பம் வரும், அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. நம்முடைய நோக்கம் என்னன்னா சிவத்தை நோக்கி பின்பற்றி போய்கிட்டே இருக்கணும், சிவத்தை நோக்கிக்கிட்டே இருக்கணும், அதை சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் நமக்கு வேலை. மற்றது இன்பம் துன்பம் அது பாட்டு வந்துக்கிட்டே போட்டுன்னு விட்டுட்டோம்னா நமக்கு துன்பம் தெரியாது, இன்பம் வந்தாலும் தெரியாது. நாம் என்ன செய்வோம், இன்பம் வந்தால் ரொம்ப ஆட ஆரம்பிச்சிடுவோம், துன்பம் வந்தால் ரொம்ப தோண்டு ஒரு மூலையில் போய் உட்கார ஆரம்பிச்சிடுவோம். அப்படி இல்லாமல் இரண்டையும் சமநோக்கோடு நாம் பார்க்க வேண்டும். இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அதை ஒரே போல் பார்க்கக்கூடிய நிலை நமக்கு வரும். சரி, அது எப்போ வரும் அப்படின்னா பக்குவம் வர்ற காலத்துல நமக்கு அந்த இரண்டும் ஒரே போல் பார்க்கக்கூடிய இருவினை ஒப்பு நமக்கு அப்பதான் வரும். அது வரைக்கும் வராது. இருவினை ஒப்புனா நல்வினையும் தீவினையும் ஒரே போல் பார்க்கக்கூடிய.
அப்படி இருவினை வகுப்பு நமக்கு வந்துருச்சு அப்படின்னா எனக்கு உலகத்துக்கு எதிரையும் பற்று கிடையாதுங்க, சிவபெருமான் மேலதான் பற்று இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நல்வினையும் தீவனையும் ஒரே போல் பாவித்து அதை சமநோக்கோடு அனுபவிக்கும் போது நமக்கு பக்குவம். அந்த இருவினை வகுப்பு வந்துருச்சுன்னா மலை பரிபாகமாக மலை பரிபாகம் ஆரம்பிச்சிருச்சுன்னா சத்திரிவாதம் பதிஞ்சிடும். சத்திரிவாதம் பதிஞ்சிருச்சுன்னா என்ன உண்டாகும்? ஞானம். ஞானம் வந்துருச்சுன்னா என்ன உண்டாகும்? மோட்சம். எல்லாமே படிநிலையாக தான் வரும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த சத்திரிவாத வகைகளில் இப்போ நாம் எந்த நிலையில் இருக்கோம் நம்மளே தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் சைவ வழிபாட்டுக்கு வர்றதுக்கே ஓரளவுக்கு பக்குவமாகி தான் இங்கே வந்திருக்கீங்க. சிவ வழிபாட்டுக்கு ஓரளவுக்கு பக்குவம் ஆகி தான் வந்திருக்கிறீர்கள். ரெண்டாவது, இந்த பக்குவம் எப்படி இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய பக்குவம் வந்து கால்வாசி இறைவன் மேல் அன்பும் முக்கால்வாசி உலகத்து மேலதான் நமக்கு அதிக தொடர்பு இருக்கு. இந்த இதுக்கு நமக்கு மந்ததரம்னு பேரு. பாதி சாமிட்டையும் பாதி உலகத்திலே இருந்தா மந்தம்னு பேரு. முக்கால்வாசி சாமிட்டையும் கால்வாசி உலகத்திலே இருந்தா தீவிரம்னு பேரு. முழுக்க முழுக்க சாமி மட்டும் தெரியுது, எனக்கு இந்த உலகமே தெரியல அப்படின்னா நீங்க அதி தீவிர தரம்னு பேரு. அந்த நிலையில இருப்பீங்க. இப்ப இந்த 4 கேட்டகரியில நீங்க எதுல இருக்கீங்க அப்படி நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நமக்கு தெரியாது ஒருத்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல. சில பேர் பாதி சிவருவன்ட்ட இருந்து பாதி உலகத்துல இருப்பாங்க. எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா வெளியில தெரியாம சுவாமி வழிபாடு பண்றவங்களாம் உண்டு. அதனாலதான் சேக்கிலா சாமி சொல்வாரு, வேடம் அணியாதவர்களும் அங்க திருக்கூட்டத்துல இருப்பாங்க அப்படின்னு. சில பேர் திருநீர் கூட பூஜிக்க மாட்டாங்க, ஆனா சுயத்தை உட்காந்து சிரிச்சுட்டு இருக்க ஆளெல்லாம் உண்டு. நம்ம யாரையும் என்ன செய்ய முடியாது. சாதாரணமா இடம் ஐயா எடுத்துக்கிட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள அப்படியே சிவத்தை ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. எந்த நேரம் உட்காந்துருக்க மாதிரி தான் தெரியும். அப்படியே உள்ள சுவாமியை சிரிச்சு சித்திரை பண்ணிட்டு இருப்பாங்க. நமக்கு தெரியாது. வெளியில சொல்லுவாங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சோ அப்படின்னு சொல்லுவாங்க. நாம நம்பக்கூடாது. உள்ள சாமியை நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு தெரியாது யார் யார் எந்த நிலையில இருக்காங்க. இப்ப யாரையும் சொல்ல முடியாது. உங்களை சொல்ல முடியும், யாரையும் சொல்ல முடியும். அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு ஏற்றுமானால் அவரவரை நல்லார் கொள்ளார் என்று நாடுவது என் நெஞ்சமே எல்லாம் சிவன் செயல் என்று சொல்வதற்கு எனக்கு யாரையும் நம்ம குறையும் கூறக்கூடாது. ஏன்னா அவரவருக்கு உள்ளபடி சிவபெருமான் அந்த உயிர்களுக்கு தகுந்தவாறு, ஏன்னா அவர் எல்லா உயிருக்குள்ளேயும் இருக்கு. அதனால ஒவ்வொரு உயிருடைய பக்குவம் யாருக்கு தெரியும்? சிவபெருமானுக்கு தெரியும். ஓ, இந்த உயிர் தன்னை நினைக்குது அப்படின்னு யாரும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. உள்ளுக்குள்ள இருக்க சுவாமிக்கே தெரியும். இது தன்னைத்தான் விரும்புது, உலகத்து மேல நாட்டை இதுக்கு சுத்தமா இல்லை, அப்ப போயிட வேண்டியதான், குருவா போய் உபதேசம் பண்ண போயிட வேண்டியதான் அப்படின்னு சிவபெருமான் குருவா வந்துடுவார். ஒரு உயிருக்கு குருவா வந்துட்டாருன்னா அவங்க ஓரளவுக்கு என்ன ஆயிட்டாங்க? பக்குவமா ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். நாத என்று அழுது அரற்றி பாதம் எய்தினர் பாதம் எய்தவும் மாணிக்கவாசகர் உண்ணாதான்னு ஓடுவாராம். உண்ணாதர் தெரியும். நாதா என்று அழுது அரற்றி பாதம் எய்தினர் பாதம் எய்தவும். அப்படி குருநாதர் தேடி போனாரு. சுவாமியே குருநாதரா வந்துட்டாரு மாணிக்கவாசகர் பெருமான். அரணிநாதருக்கு பெருமானுக்கு முருகப்பெருமானே குருநாதரா வந்துட்டாரு. அவங்களும் பெரிய தவம் செஞ்சாங்க. நமக்கு உபதேசம் பண்ண குருநாதர் எப்படி நினைக்கணும்? சுவாமியாவே நினைக்கணும், சிவபெருமான் நினைக்கணும். ஏன்னா குருவே சிவம் என கூறினன் நந்தி சாமியே சொல்லியிருக்காரு. இப்ப இந்த மானிட சட்டை தாங்கி வந்துதான் சிவபெருமான் நம் போன்ற சகல வர்க்க ஆன்மாக்களுக்கு உயிர்ப்பதற்கு சிவபெருமான் மானுடை சட்டை தாங்கி வந்துதான் அருள் செய்வார். நமக்கு கொடுக்கப்பட்ட குருநாதர், நமக்கு உபதேசம் செய்யக்கூடிய அந்த குருநாதரை நாம் சிவமாக பாவிக்க வேண்டும் என்று நமது அருளாளர்கள் கூறியிருக்கின்றார். அது நல்ல குரு அமையணும். அதுக்கும் யார் அருள் வேணும்? சிவபெருமான் அருள். குருட்டினை நீக்கும் குருவினை கொள்க, குருடும் குருட்டாட்டம் ஆடி குழி விழுந்தவாறே. நல்ல குரு அமையலைன்னா பாதாள குழியில விழுற மாதிரி. நல்ல குரு அமைச்சிட்டாங்கன்னா நாம தேறிடலாம். குருட்டினை நீக்கும் குருவினை கொள்க. நல்ல குருடை நீக்கக்கூடிய குருவா இருக்கணும், அஞ்ஞானத்தை நீக்குகின்ற குருவாக இருக்கணும். முதல்ல குரு அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, கூன்னா நீக்குவர்னு அர்த்தம், ரூனா அஞ்ஞானம்னு அர்த்தம். அஞ்ஞானத்தை நீக்குவர் குரு. ஆசிரியர் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆசின்னா குற்றம், இரியர்னா நீக்குவர் அர்த்தம். குற்றத்தை நீக்குவர் ஆசிரியர். அதே மாதிரி குரு அப்படிதான். குற்றம், ரூ நீக்குவர், குற்றத்தை நீக்குவர், அஞ்ஞானத்தை நீக்குவர். இப்படி நிறைய பொருள் இருக்கு. அவர் தான் நமக்கு குரு என்று பெயர். அப்படி சாமி காடை இடமாக கொண்டு, சுடுகாட்டிலையும் சுவாமி என்ன பண்ணியிருக்காரு? நடனம் ஆடிட்டாரு. காடினின் இடமாக கடுவிருள் நடமாடும்
வேடனே கூறுகாவூர் வெள்ளடை நீ அன்றே பன்னிடை தமிழொப்பாய் பழத்தினில் சுவை ஒப்பாய் கண்ணிடை மணி ஒப்பாய் கடுவிருட்சுடரொப்பாய் மண்ணிடை அடியார்கள் மனத்திடர் வாராமே விண்ணிடை கூறுகாவூர் வெள்ளடை நீ அன்றே பாடுவார் பசி தீர்ப்பாய் பரவுவார் பின்னிகளை வாய் ஓடு நின் களனாக உன் வழிக்கு ஊழல்வானே காடு நின் இடமாக கடுவிருள் நடமாடும். சாமி நீ நடனமாடுறதுக்கு காடே இருக்கு, ஆனா அதை விட்டு சாமி கடு இருள நடனம் ஆடிக்கிட்டு இருக்கிறான். நம்ம போன்ற ஆன்மாக்களை எல்லாம் அந்த ஆணவங்களத்திலிருந்து நீக்கிறதுக்கு கடு இருளையும் சாமி நடனம். நம்ம கேவல நிலையில இருக்கு, நம்ம கூட தான் இருக்காரு, நமக்கு சாமியை தெரியல. என்ன காரணம்? ஆணவமலை முற்றிலும் மறைப்பு, அறியாமை ஆணவம் முற்றிலும் மறைத்ததுனால சாமி நமக்கு தெரியவில்லை. இப்போ ஓரளவுக்கு உடம்பு கொடுத்துருக்காரா, ஓரளவுக்கு தெரியுற மாதிரி தெரியுது சிவா. ஆனா சிலவர் ஒத்துக்கிடவும் மாட்டேங்கிறாங்க கடவுள். எத்தனையோ பேர் கடவுள்னு சில பேர் சொல்லிக்கிட்டே தெரியுறாங்க. அவங்க சொல்லிக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான், பிறகு வந்துகிட்டே இருக்கும். அப்படி காடு நின் இடமாக சுடுகாட்டுல எந்த நேரமும் சாமி நடனமாக இருக்கும்போதே கோயில போய் சாமி தரிசனம் பண்ணிட்ட பிரச்சனை இல்லை. இது என்ன சாமி என்ன செய்வாரு? இப்போ உன்னை நான் அங்க வச்சு பாத்துக்கிறேன் பாரு. எங்க உன்னை நான் சுடுகாட்டுல வச்சு பாத்து, அங்க யாரும் நான் வரமாட்டேன்னு சொல்லக்கூடிய நான் வரமாட்டேன் இல்லை. முடிவு ஆயிடுச்சுன்னா எல்லாருமே அங்க ஒரு நாள் போய்தான் ஆகணும். ஒரு 150 வயசு வரைக்கும் வாழ முடியுமா? 100 வயசுலயே தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறீங்களா? நீங்க ஒண்ணு எல்லாம் 60லயே போய்கிட்டு இருக்காங்க, 160 150 யாரை கட்டணும். முன்னாடியெல்லாம் என்ன செய்வாங்கன்னா குழந்தைகள் எத்தனைன்னு கேட்பாங்க, அது போக சொத்து எவ்வளோங்க, சொத்து பத்தி எவ்வளவு தேரும் அப்படின்னு கேட்பாங்க. இப்ப வரும்போதே உங்களுக்கு எவ்வளவு சுவர் இருக்கு அப்படி கேட்க போச்சு. யாரை கட்ட சுவர் எவ்வளவு அந்த மாதிரி ஆகி போச்சு. யாரை கட்டல ஒருத்தர் விடாம சுவர். என்ன காரணம்? நம்ம சாப்பிட்ற உணவு. அதை டெக்னிக்கலா சாப்பிட்டோம்னா சுகர் வராது. வாயை மூடிக்கிட்டு மென்று மென்று தின்றால் 100 நொறுங்க தின்றவன் 100 வயது இருப்பான் பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி சாப்பிடணும். சாப்பிடும்போது சாப்பிட்டா 100 வயது அதிகம். எதையுமே மென்று சாப்பிடணும். சில பேர் மென்று சாப்பிடணும்னு அந்த எலும்பை கடிச்சிட்டு பல்லெல்லாம் போய் ஆஸ்பத்திரியில போய் ஒரு பல்லா கழட்டிட்டு இருக்கு. நீங்க சிவா சொல்லியிருக்காரு மென்று சாப்பிட சொல்லியிருக்காரு. அது ரெண்டாவது நம்ம சைவத்துல யாரும் அப்படி செய்ய மாட்டாங்க, அசைவம் யாரும் சாப்பிட மாட்டாங்க. அந்த மென்று சாப்பிட்றதுலயும் கொஞ்சம் டெக்னிக்கலா சாப்பிடணும், பார்த்து மெதுவாக சாப்பிடணும், அவசர அவசரமா சாப்பிடக்கூடாது. சில முறைகள்லாம் இருக்கு. நம்ம எங்கேயாவது போற அவசரத்துல வேகமா பக்குன்னு சாப்பிடுவோம். திடீர்னு ஒரு கல்லு கூட இருக்கும், நறுக்கு கடிச்சு வச்சிருவோம். அந்த மாதிரிலாம் அதெல்லாம் ரொம்ப கவனமா சாப்பிடும். சரி, காடு இடமாக நின்று கனல் ஏந்தி நெருப்பை ஏந்தி ஆடக்கூடிய எங்கள் சிவபெருமான் கை வீசி ஆடும் அவில் சடையான். அப்படி கை வீசி சுவாமி என்ன செய்வாரான்? நடந்து வருவார். ஒரு பக்கம் அனலிந்தி, ஒரு பக்கம் உடுக்கை, ஒரு பக்கம் தூக்கி திருவடி, ஒரு பக்கம் ஒன்றிய திருவடி. இப்படி கையை வீசி சுவாமி என்ன செய்யறாரு? நடனம் ஆடக்கூடிய எங்கள் பெருமான். அவன் மேய ஆரூர் சென்று, ஆரூர்ல பெருமான் எப்படி இருக்காராம்? அவனை கைவீசி நடனமாடி கொண்டிருக்கிறார். காடை இடமாக கொண்டிருக்கக்கூடிய பெருமான், அவிர்ந்த சடையை அணிந்திருக்கக்கூடிய பெருமான். இப்ப அப்படிப்பட்ட பெருமானை ஆரூர் சென்று நாம் வழிபட எப்படி வழிபடுவோம்னா, ஆடுதல் பாடுதல், சென்று பாடுதல், கை தொழுதல், போய் அங்க போய் சாமிய கையெடுத்து தொழுது வழிபாடு செய்யணும். அவனை போய் அவனுடைய புகழை போய் பாடுதல் வேண்டும். இது செஞ்சா நமக்கு வீடு பேரு எளிதாகும் அப்படின்னு இந்த பாக்க சொல்றாரு. முதல்ல என்ன சொன்னாரு? கேள்வி கேட்டு பதில் சொன்னார். வீடு பேரு எளிதாம் அதனை வினவுதரே வெய்ய. நீங்க வீடு பேர் எளிமை அடையணும்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு கொஸ்டின் எழுப்புனீங்கன்னா அதுக்கு எளிமையான வழி, நான் காடை இடமாக கொண்டு கனலேந்தி ஆடக்கூடிய எங்கள் சிவபெருமான், ஆடும் அவிர் சடையான் அவன் மேய கனலேந்தி ஆடக்கூடிய எங்கள் பெருமான், எந்த நேரமும் ஜடை மேல் கங்கையை வைத்திருக்கக்கூடிய பெருமான். அப்படிப்பட்ட பெருமான ஆரூர் போய் சென்று நாம் வழிபாடு செய்தால், அங்க போய் சும்மா போய் போகக்கூடாது, அங்க போய் பாடுதல் கை தொழுதல் செய்தால் நம்மளுடைய வினைகள் கருமமாகும். கருமமாகி விட்டதென்றால் முக்தி எளிமையாக
நமக்கு கூடும் என்று இந்த பாடலில் மிக அருமையாக யார் சொல்றா? ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு. சரி, அருமையா சொல்றாரு. அப்ப வீடு பேர்லாம் உடனே எல்லாம் ஒரு பிறவிலே கிடைச்சிடாது. அதுக்கு தவம் அதிகமா பண்ணணும். தவம் பண்ணாம சிவம் வராது. சாதாரண தேங்காய் மரத்துல தேங்காய் எடுக்கணும்னா கஷ்டப்படணும் வேண்டாமா? தேங்காயே வந்துருன்னா அது வந்துருவான் வராது. என்ன செய்யணும்? மரத்துல ஏறணும், அதுக்கப்புறம் அதை பறிக்கணும், அப்புறம் எடுக்கணும், அப்புறம் தேங்காய் இதை இளநியை உரிக்கணும், அப்புறம் இளநீ வரும், அப்புறம் அதையும் உரிக்கணும், தேங்காய் வரும், அதையும் உடைக்கணும். இவ்வளவும் செஞ்சாதான் நம்ம தேங்காய் தண்ணியை பருகி அந்த பருப்பை சாப்பிட முடியும். அப்ப இறைவன் அடைவதற்கு நம்ம எவ்வளவு உழைப்பு போடணும். உழைத்தால் உறுதி உண்டோதான் உமையால் கனவா எனையாழ்வாய் பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ பிழைசே சடையாய் முறையோ என்று அழைத்தால் அருளாது ஒளிவதே அம்மானே உன் அடியேற்கே அப்படின்னாரு மாணிக்கவாசகர் பெருமான். எப்படி சொல்ற பாத்தீங்களா? உழைத்தால் உறுதி உண்டு. கண்டிப்பா சிவமாக நீ உழைச்சிங்கன்னா கண்டிப்பா முக்தி உண்டு. சிவ சம்பந்தமாவே இருக்கணும். திருமுறைகள் பாடணும், அடியார்களோடு இருக்கணும், வழிபாடு செய்யணும், பாடல் திருமுறைகள் பாடிக்கிட்டே இருக்கணும், சும்மா நடந்து போயில நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்படி சிவசம்பந்தமாக இருந்தா எடுத்த பிறகு என்ன செஞ்சிடலாம்? போயிடலாம். நம்ம இந்த ஏரியாவை தாண்டும் போதே நமக்கு என்ன ஆயிருது? பாட ஒரு வழியை விட்டாருப்பா சொற்பொழிவ 7 மணிக்கு அப்படின்னு நினைக்கிறோம். போய் வீட்டுல எவ்வளவு வேலை கிடக்கு, சோறு பொங்க வேண்டியிருக்கு, விருந்தாள் வேற வாரேன் இருக்காரு, இவர் சொற்பொழிவு முடிப்பாருன்னு பார்த்தா முடிக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு நினைக்க மாட்டேங்க. சும்மா சொல்றேன். சரி, அப்படி இந்த பாட்டுல அழகா அப்பதான் சொல்றாரு ஞானசம்பந்தர். இப்ப நம்ம கதைக்குள்ள போயிட போறோம். தேவ ரிஷிகள் சிறந்தவராகிய நாரதர் வராக கல்பத்தில் பாகத்தில் தியாக்கிரத்தில் உதித்தவர் வால்மீகி, வியாசர் முதலிய முனி சிரேஷ்டர்களுக்கு தத்துவ ஞானத்தை அளித்தவர் இந்த நாரத முனிவர். எப்படி சொல்ற பாருங்க. வால்மீகி, வியாசர்லாம் அவருக்கே ஞானத்தை கொடுத்தவர் இந்த நாரத மகரிஷி. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? அவர் இந்த நேரம் நாராயணான்னு சொல்லுவாரு, அது ஒண்ணுதான் நமக்கு தெரியும். வேற எதுவுமே அது. அவர் மிகப்பெரிய மகரிஷி யாரு? நாராயணன். இவரே சாபம்லாம் விட்டுருக்காருன்னு பாத்துக்கோங்க. சாபமும் வாங்கியிருக்காரு, சாபமும் கொடுத்துருக்காரு. அப்பேற்பட்ட மகரிஷி. ரெண்டாவது, திருப்பரங்குன்றத்துல நம்ம போயிருக்கோமா? திருப்பரங்குன்றத்துல முருகப்பெருமான் பக்கத்துல யாருன்னு சொல்ல வேண்டாம். திருப்பரங்குன்றத்துல முருகப்பெருமான் பக்கத்துல யாரு சார் இருக்கான்? ஒரு முனிவர் பார்த்துருக்கீங்களா? திருப்பரங்குன்றம் போயிருக்கீங்களா? முருகப்பெருமான் பக்கத்துல ஒரு மகரிஷி இருப்பார். அது யாருன்னா நாரதர் தான் இருப்பார். பெண் வீட்டார் அழைப்பாக நாரத மகரிஷி தான் அங்க வந்திருக்கிறார். பெரிய மகரிஷி. எந்த சாமி நாமத்தை சொல்லிட்டே இருப்பார். அப்பேற்பட்ட தவ முனிவர் நாரத மகரிஷி. வால்மீகி, வியாசர் போன்றவர்களுக்கெல்லாம் என்ன செஞ்சிருக்காரு? ஞானத்தை போதிச்சிருக்கின்றார். எப்ப பார்த்தாலும் ஒரு ஞானத்தை போதிச்சுட்டே தான் இருப்பாரு. ஸ்ரீலோக சஞ்சரின்னு பேரு. எந்த உலகத்துக்குனாலும் 3 உலகத்துக்கும் எந்த நேரம் போயிட்டு வந்துகிட்டே இருப்பாரு. அவருக்கு வேலையே அதுதான். அது கூட ஒரு சாபத்தினால அவர் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. இவரும் ஒரு சிரஞ்சீவி தான். எப்படி அப்படின்னா, பிரம்மா படைப்பு தொழில் செய்யும் போது அப்பொழுது உலகப்பற்றை நீக்கி துறவுகாரத்தை பரப்பியதனால் பிரம்மா கோவப்பட்டு என்ன செஞ்சாரு? நீ எப்போதுமே இவர் போகத்தை அறிவிக்க சொன்னா இவர் பூரா ஞானத்தை போதிச்சிருக்காரு. யாரு? பிரம்மாவுடைய மானசீக புத்திரராக வழங்கக்கூடிய நாரதர் போகத்தை விரும்பாம பூரா துறவு சம்பந்தப்பட்டதையா எழுத்து வச்சதுனால பிரம்மா சாபம் விட்டு நீ எந்த கந்தர்வ லோகத்துல போய் எப்போது பெண்களோடே இருப்பாய் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, அதுக்கப்புறம் அவர் மனித பிறவி எடுத்து கந்தர்வ உலகத்துல எந்த நேரமும் பெண்களோடே இருக்கிற மாதிரி ஒரு சாபத்தை வாங்கினார். அதுக்கப்புறம் போய் மறுபடியும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாபம் கொடுத்துருக்காங்க. இவருக்கும் கொடுத்துருக்காங்க, இவரும் அவருக்கு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி தட்சன் புதல்வர்கள் பலரும், தச்சர் அவங்க நிறைய புத்திரர்கள்லாம் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, புதல்வர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நாரதரை கூப்பிட்டு இவங்களுக்கெல்லாம் போகத்தை போதி அப்படின்னா பூரா துறவரத்தை பூரா போதிச்சிட்டாரு. யாருக்கு? அந்த புதல்வர்களுக்கு.
தச்சனுடைய புதல்வர்களுக்கு பூராமே ஞானத்தை நிறைய அள்ளி வீசிட்டார். அப்படி குருவா வந்து அமைஞ்சிருக்க, ஞானத்தை போதிக்கின்ற குருவாக இருக்கிறதுனால அவருக்கு நாரதர்னே பேரு. ஞானத்தை அருளுகின்ற காரணத்தினால அவருக்கு நாரதர். அப்படி எல்லாருக்கும் அவரு துறவிகளுக்குரிய அந்த மாதிரி ஒரு சம்பந்தப்பட்டதையா ஞானத்தையே போதித்த காரணத்தினால தச்சன் கோபம் என்ன பண்ண அப்படின்னா, அவனை நீ 3 உலகத்துக்கும் நீ அலைந்து திரிவாய் அப்படின்னு சாப்பிட்டார். யாரு? தச்சன். அதனாலதான் எந்த நேரம் பார்த்தா ஒரு இடத்துல இருக்க மாட்டாரு. இப்ப அவர் எங்கெங்கெல்லாம் போறாருன்னு இப்ப இதை சொல்ல போறாரு. ஒரு இடத்துல இருக்க மாட்டாரு. இங்க போவாரு, அங்க போவாரு, திடீர்னு வழிபாடு பண்ணுவாரு, திடீர்னு வீடு எடுத்து மீட்டிக்கிட்டு இருப்பாரு. ஒரு இடத்துல உருப்படியா ஒரு இடத்துல இருக்க மாட்டாரு. எல்லா இடத்துக்கும் போவாரு. இப்ப எங்கெங்கெல்லாம் போக போறான்னு பாருங்க. சரஸ்வதி நதிக்கரையிலும், மகாகால சேத்திரத்திலும், நந்திபுரத்திலும், அவிநாசியிலும், சிதம்பரத்திலும், கமலாலயத்தின் கரையிலும் ஆச்சிரமங்களை அமைத்துக் கொண்டு நெடுநாட்கள் பரமேஸ்வர தியானம் செய்து தத்துவ ஞானம் பெற்றவர் இந்த நாரத மகரிஷி. அப்ப ஏதோ நாராயணர் மட்டும் அவர் தியானம் பண்ணல, ஈஸ்வர தியானம் தான் என்ன பண்றாரு. அவரு இந்த மண்ணுலகத்துக்கு வந்து ஈஸ்வர தியானம் பண்றாரு. அங்க இருக்கும்போது தான் நாராயண நாமம். இங்க பிறவிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு, தத்துவ ஞானம் ஈஸ்வர தியானம் தான் அதிகமா பண்றாரு. புரிஞ்சு அவங்களுக்கு? வைகுண்டத்துல இருக்கும்போது தான் அவருக்கு நாராயண நாமம். இங்க வந்தாச்சுன்னா பூலோகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர்களுடைய இது என்னன்னா, சுவாமியை எந்த நேரமும் சிந்தனை பண்றதுதான். அதுவும் கமலாலயத்தின் கரையில், எங்க திருவாரூர் கமலாலயத்தினுடைய கரையிலையும், சிதம்பரத்திலையும், அவிநாசிலையும், நந்திபுரத்திலையும், மகாகால சேத்திரத்திலையும், அதுபோக சரஸ்வதி நதிக்கரையிலையும், கங்கா யமுனா சரஸ்வதி நதிக்கரை இருக்கு பார்த்தீங்களா, எங்க இருக்கு? காசியில 3 நதி சேரக்கூடிய இருக்கு. அதுல சரஸ்வதி நதிக்கரையில உட்காந்து இவரு சுவாமி சிந்தனை பண்றாரு. அதுக்கப்புறம் என்ன, மகாகால சேத்திரம். மகாகால சேத்திரம்னா எது தெரியுமா உங்களுக்கு? என்ன சார்? அதான் ரொம்ப, அதெல்லாம் மகாராஷ்டிரா. அது ஒரு ட்ரெயின்ல போனோம். காசி காமிச்சோம். இதுக்கா மகாகால சேத்திரம் மத்திய பிரதேசத்துல இருக்கு. நீங்க போல இது மட்டும் தான் காமிச்சு பாப்போம். இந்த வட்டம் அவங்க கூட்டு போனா கண்டிப்பா நம்ம போயிடும். ஒரு 6 மாசத்துல நம்ம போட்டு கூட்டு போயிடும் எல்லாத்தையும். அப்படி இந்த மகாகால சேத்திரம் அப்படின்னா, மகாகாலர் எங்க நம்ம மத்திய பிரதேசத்துல மகாகாலேஸ்வரர், ஓம்காரேஸ்வரன் சொல்லி நடுவில் நதி ஓடும். இந்த சைடு ஓம்காரேஸ்வரர், இந்த சைடு மகாகாலேஸ்வரர். இந்த மகாகாலேஸ்வரர் தரிசனம் பண்ணும்போது தான் அங்க உள்ள மினிஸ்டர் உள்ள இருந்தார். எல்லாம் வரிசையில போய்கிட்டு இருந்தோம். போய்கிட்டு போது அடி உள்ள போகும்போது கதவை பூட்டிட்டாங்க. உள்ள பார்த்தா மினிஸ்டர் உள்ள இருக்கார் போல. அவருக்கு முன்னாடி அபிஷேகம் எல்லாம் பண்ணாங்க. அடியில் உள்ள இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். நம்ம கூட வந்து அடியார்கள்லாம் எல்லாம் தரிசனம் வேகமா பார்த்துட்டு போய் டிவியில பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. சரவணா உள்ள நாங்க உன்னை பார்த்தோம், நான் ஓரத்துல நின்றுகிட்டு இருந்தேன், எப்படி தெரியும் அப்படின்னு உன்னை காமிச்சாங்க டிவியில அப்படின்னா. அப்புறம் ஓரத்துல நின்று பார்த்துட்டே இருந்தேன். அவங்க மினிஸ்டரோட சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை சாமி கொடுத்தார். மகாகாலேஸ்வரர், அந்த சைடு ஓம்காரேஸ்வரர். எல்லாத்தையுமே அங்க போய் சாமியை தொட்டு பூஜை பண்ணலாம். இங்க வடநாட்டுலாம் போயிட்டோம்னா சாமியை தொடலாம், நல்லா தொடலாம். காசிக்கெல்லாம் போயிட்டோம்னா நல்லா அபிஷேகம் பண்ணலாம் சாமி. இங்கெல்லாம் தொட முடியாத ஆசையெல்லாம் அது ஆகம விதி. ஆகம விதிப்படி நம்ம தொடக்கூடாது. அங்க வந்து விதி கிடையாது. என்ன அப்படி இந்த ஆகம விதிப்படி நம்ம தமிழ்நாட்டுல சுவாமியை தொட முடியாது. ஏன்னா ஆகம விதிப்படி கட்டப்பட்ட கோயில்கள் அங்க அப்படி கிடையாது. நியதி கிடையாதுனால அங்க போய் நீங்க சுவாமியை நல்லா தொட்டு என்ன செய்யலாம், ஆராதிக்கலாம். என்ன வேணாலும் பண்ணலாம். சாமியை கட்டி பிடிக்கலாம். அவருக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். நல்ல நிறைய குடமா எடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணலாம். பால் நிறைய வாங்கி அபிஷேகம் பண்ணலாம். ஒரு வட்டம் ஒரு பாக்கியம் கிடைச்சிது. காசியில அந்த கேதார்நாத்துக்கு போறாங்க, கேதார்காட்டில் அங்க ஒரு ஐயா பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவர் நிறைய அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. சிவா நீங்க கொஞ்ச நேரம் பண்ணுங்க அப்படின்னாரு. அது ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சி. அது பால அபிஷேகம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி கேதார்காட்டில். அதுல 64 படித்துறை இருக்கு காசியில. 64 படித்துறையும் ஒரு சிவலிங்கமா இருக்கும். அதுல ஒரு படித்துறை கேதார்காடு. கேதார்காடுனா படித்துறைன்னு இருக்கும். அங்க பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை சுவாமி. இப்படி நிறைய அந்த ஒவ்வொரு நதிக்கரையிலையும் நாம தியானம் செய்தோம்னா ரொம்ப சிறப்பு. அப்படிதான் இப்ப மகரிஷி என்ன பண்றாரு, நாரத மகரிஷி ஒவ்வொரு நதிக்கரையிலையும் ஈஸ்வர தியானம் செய்திருக்கின்றார். அதே போல இப்ப நீங்க மலரத்து போனீங்கன்னு வச்சுக்கோங்க,
அந்த படித்துறையில் உட்காந்து தியானம் பண்ணலாம். உங்களை உள்ள விட்டுருவாங்க படித்துறையில். அது யாரு தம்பி கொஞ்சம் வெளியில வாங்க அப்படிம்பாங்க. உள்ள உட்கார விட மாட்டாங்க. இதுனா காசு எல்லாம் யாரும் கேட்க முடியாது. நம்ம மாட்டு படித்துறையில் நல்லா உட்காந்து சுவாமி தியானம் பண்ணலாம். அது மாதிரி கங்கை யமுனை சரஸ்வதி சேர்கின்ற அந்த திரிவேணி சங்கமத்தில் உட்காந்து பண்ணலாம். அது மாதிரி சரஸ்வதி நதிக்கிற ஒவ்வொன்றும் தனித்தனி நதிக்கரை இருக்கு. யமுனை, கங்கை, சரஸ்வதி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி நதிக்கரைகள் இருக்கு. அங்கே போய் வழிபாடு செய்யலாம். இங்கெல்லாம் வந்து சுவாமியை வந்து ஈஸ்வர தியானம் செய்யும் போது நமக்கு எண்ணில்லாத ஆற்றல்கள் கிடைக்கும். அப்படிதான் அவருக்கு மகரிஷிக்கு, நாரத மகரிஷிக்கு எண்ணில்லாத ஆற்றல்கள் நிறைய கிடைச்சது ஈஸ்வர தியானம் செய்த காரணத்தினால். இறைவனை மனம் ஒன்றி தியானம் பண்ண 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 நமக்கு குரு ஏறிக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ஈஸ்வர தியானம் பண்ணணும். சாமி அப்படியே முன்னிறுத்தணும், முன்னாடி கொண்டு வரணும். முன்னாடி உங்களால கொண்டு வர முடியும் அப்படின்னா கொண்டு வர முடியாது, கஷ்டம்தான். ஆனா வழிபாடு செய்தால் நாம மனதை அடக்கி கொண்டு வரலாம், இல்லைன்னா கஷ்டம். அப்ப நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சம் முதல்ல ஒரு 1/2 நிமிஷம் நினைச்சு பார்க்கணும், அப்புறம் 1 நிமிஷம், அப்புறம் 1.5 நிமிஷம், அப்புறம் 2 நிமிஷம், இப்படி நம்மளுடைய வழிபாட்டை கூட்டிக்கிட்டே போகணும். தியானம் பண்ண 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 அது உள்ளுக்குள்ள உட்காந்து அந்த தியானம் பண்ணும்போது அந்த பஞ்சாட்சர ஜபம் செய்து பஞ்சாட்சரத்தை ஜெபித்து கொண்டே ஈஸ்வர தியானம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். 2வது எளிமையாக முக்தியும் எளிமையாக கிடைச்சு. சுவாமியை சிந்தனை பண்றதுலதான் இருக்கு. அப்படி 63,000 மகரில் வந்து பார்த்தீங்கன்னா வாயிலாக நின்றார், அக பூஜை பண்ணிக்கிட்டே தான் இருந்தார். அவர் வேற ஒரு துண்டும் செய்யல, சாமி அகத்தில் வச்சு பூஜை பண்ணாரு, மோச்சடைஞ்சிச்சு. இரவாத ஆனந்தம் என்னும் திருவஞ்சனமாட்டி அரவனாருக்கு அன்பு என்னும் அமுத வைத்து அர்ச்சனை செய்தார் வாயிலாக. அன்புங்கிறத மட்டும் வச்சு அர்ச்சனை செஞ்சார். அது நெய்வேத்தியம் எதுனா அன்பு தான் சாமி. அப்ப எப்படி வழிபாடு பண்ணியிருப்பாருங்க. ஒவ்வொரு நாயன்மாரும் வைக்கக்கூடியது அன்பு. 63 நாயன்மார்கள்ல சாமி வந்து அந்த நாயனாரை வறுமை அருளினார்னு தான் சொல்லுவார் ஸ்ரீகிலாசன். வறுமையை கொடுத்தாருன்னு சொல்ல மாட்டார். வறுமை கூட அருள்னு அர்த்தமா. நாயன்மார்களுடைய வரலாறுல வறுமை வந்ததுன்னா அவங்களுக்கு அருள் சீக்கிரம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தமா. அதனால வறுமையை அருளினார் அப்படின்னு சொல்லுவார். அப்ப அந்த வறுமை 4 நாள் பட்டினி, சாப்பாடு கிடையாது. இளையாங்குடி நாயனார் வரலாறுல சாமி கரெக்டா அந்த நேரத்துல இவங்க கொஞ்சம் தண்ணி மட்டும் கொஞ்சம் இருக்கு, அதை குடிக்க போறாங்க. அந்த நேரத்துல சாமி நள்ளிரவுல கதவை தட்டுறாரு. யாருன்னு திறந்து பார்த்தா சுவாமியா சிவபெருமான் வந்திருக்காரு. அவங்களுக்கு சிவபெருமான் தெரியாது, தன்னை மறைத்து ஆக அடியாருக்கு உணவு இடமே அப்படின்னு சொல்லி காலையில வைத்த முளையில கொண்டு வந்து உடனே வீட்டுல கொல்லப்புறத்துல இருக்க கீரையெல்லாம் கொண்டு வந்து விறகு எரிக்கிறது, கூரையை பிச்சு அதை வச்சு என்ன செஞ்சிருக்காங்க, உணவு சமைச்சிருக்காங்க. அப்ப எப்படி இருந்துக்காங்க பாருங்க. அப்ப இறைவன் மேல் கொண்ட அன்பின் காரணமாக அடியார்களுக்கு எப்படியாவது கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த உரைப்பு அவங்களால செய்ய முடிஞ்சது. 2வது அவங்க கரணங்கள் எல்லாம் சிவகரணங்கள். சிவனடியே சிந்திக்க பெற்ற ஞானம் உடையவர்கள் அவர்கள்லாம். சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கில் ஓங்கிய ஞானம் ஓமையில்லா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் தவமுதல்வர் சம்பந்தர் தாமுணர்ந்தார் அந்நிலை என்று சொல்வதற்கு அவங்க ஞானம்னா அப்படி இறைவன் மேல ஒன்றுதல் இருக்கிறதுனால அவங்க கரணங்கள் எல்லாம் ஜீவ கரணங்களா இருக்காது, சிவகரணங்களா இருக்கிறதுனால அவங்களால என்ன செய்ய முடியுது, கண்ணை தோண்டி வைக்க முடியுது, பிள்ளைக்கறி அறுத்து கொடுக்க முடியுது. இப்ப நம்ம அறுத்தோம்னு வச்சுக்கோங்க, என்ன ஆயிரும், உள்ளதுக்கு வச்சுருவாங்க. என்ன காரணம், நம்மளுடைய கரணங்களா ஜீவகரணங்கள், அவங்களுடைய கரணங்களா சிவகரணங்கள். அதனால அவங்களால செய்ய முடியும். அப்ப எப்படி பாருங்க, அப்படி நம்ம சிவ சம்பந்தப்படுத்த படுத்த படுத்த படுத்ததான் நம்மளுடைய கரணங்கள் எல்லாம் ஜீவகரணங்கள் சிவகரணங்களா ஆகும். அப்பதான் உலக வெறுப்பும் உடல் வெறுப்பும் உள்ளத்திலக்கு மல வெறுப்பும் நமக்கு வரும். சிவபெருமான் மேல நமக்கு அன்பு கொஞ்சம் கொஞ்சமா வரும். அந்த அளவுக்கு நம்ம சாமியோட ஒன்றணும். சரி, அப்படி இந்த மாதிரி நதிக்கரையில சுவாமி என்ன செய்யணும், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஈஸ்வர தியானம் நாம பண்ண வேண்டும். அப்படி நாரத மகரிஷி அந்த இடத்துல எல்லாம் போய் சுவாமியை வழிபாடு பண்றார். கமலாலயத்தின் கரையிலும் ஆச்சிரமங்கள் அமைத்து கொண்டு நெடுநாள்கள் பரமேஸ்வர தியானம் செய்து தியானம் பெற்றார். சூரிய புத்திரன் ஆகிய தர்மராஜனுக்கும் பாவங்களின் தன்மையை தண்டனையின் முறைமையையும் தர்மங்களையும் உரைத்தவர் இந்த நாரத மகரிஷி.
யாரு? சூரிய புத்திரனாக விளங்கக்கூடிய தர்மர். தர்மர் தெரியுமா அவங்களுக்கு? மகாபாரதத்துல வரல, தர்மராஜருக்கும் அந்த தர்மராஜனுக்கு பாவங்களுடைய தன்மையும் தண்டனை முறைமையும் தர்மங்களையும் எடுத்து உரைத்தவர் இந்த நாரத மகரிஷி. பிரம்மன் முதல் பூச்சி வரையில் உள்ள ஜீவராசிகளுக்கு பின்னால் நேரிடக்கூடிய சுப அசுபங்களை ஞானக்கண்ணால் அறிந்து உபாயம் உரைப்பவர். முன்னக்கூடிய இவருக்கு எல்லாமே தெரியுமா? ஏன்னா அந்த அளவுக்கு சுவாமியை தியானம் பண்றதுனால முன்னக்கூடியே இது நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம் யாருக்கு தெரியும்? நாரத மகரிஷிக்கு தெரியும். அதர்ம வழிகளை யுக்தியால் வெல்லும் திறமை பெற்றவர். அதர்மம் ஏதாவது செஞ்சாங்கன்னா இவர் யுக்தியினாலே அதை எப்படி சரி செய்யணுங்கிற அந்த ஒரு உபாயம் யாருக்கு தெரியும்? நாரத மகரிஷிக்கு தெரியும். வாமதேவத்தை சாங்கமாய் கற்றவர். சங்கீத சாஸ்திரத்தின் ஸ்வர ஆலாபனாதி லட்சணங்களை முதலில் ஸ்தாபித்தவர். தேவ கன்னிகளையும் அசுர கன்னிகளையும் நாட்டியத்தினால் வெட்கச் செய்தவர். பாருங்க, இவரே நாட்டியம்லாம் பாடி என்ன செஞ்சிருக்காரு? அவங்களே வெட்க அடையும்படி செஞ்சிருக்காரு இந்த நாரத மகரிஷி. அப்ப எல்லாத்துலேயுமே கரைகண்டிருக்காரு நாரத மகரிஷி. ஒரு முறை நாரதர் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன் இந்த கதைலாம். நாரதரும் நாராயணனும் அப்படி போய்கிட்டு இருந்தாங்க. நாரதர் கேட்டாரு, நாராயணா, மாயை என்றால் என்னன்னு கேட்டார். மாயை என்றார். உடனே அவர் சொன்னாரு, இப்போ எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு, நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன், முதல்ல தண்ணி எடுத்துட்டு வா, அதுக்கப்புறம் நான் விளக்கம் சொல்றேன் அப்படின்னதும் அவர் தண்ணி எடுக்க போனார். யாரு? நாரதர். ஆத்துல போய் தண்ணிய எடுக்க போனார். இப்படி அளவு தண்ணி எடுக்க போனாரு. ஆத்துல போய் எதுக்க ஒரு பெண்ணு ரொம்ப அழகா இருந்தது. உடனே அந்த பெண்ணை பார்த்து எப்படியாவது இந்த பெண்ணை அடைய வேண்டும் என்று விரும்பினார். எப்படியாவது திருமணம் முடிக்கணும் அப்படின்னதும் அந்த பெண்ணுக்கு தெரியாம பின்னாடியே போனாரு. எங்க போகுது வருதுன்னு பார்த்தாரு. தினசரி இதே வேலையாவே இருந்தாரு. ஒரு நாள் எப்படியாவது இந்த வீட்டுல போய் அந்த அவங்க யார் யார் வீட்டுல எத்தனை பேர் இருக்காருன்னு பார்த்தாரு. அவங்க அப்பாவை பார்த்து எப்படியாவது பெண் முறையா பேச வேண்டும் என்று விரும்பினார். உடனே அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு சென்றார். சென்று அந்த பெண்ணுடைய அப்பாவிட்ட போய் உங்களுடைய மகளை நான் திருமணம் கொள்கின்றேன் அப்படின்னு கேட்க, அவரும் இவர் நல்லா ஒரு பெரிய மகரிஷியா இருக்காரு, சரி இவருக்கு கட்டி கொடுத்தோம் அப்படின்னு சொல்ல இருவருக்கும் திருமணம் ஆகியது. திருமணம் ஆகி முதல்ல ஒரு குழந்தை பிறந்தது, இரண்டாவது ஒரு குழந்தை பிறந்தது, 3 குழந்தை பிறந்தது. 3 குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் திடீர்னு அங்க அந்த ஆத்துல வெள்ளம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன வர ஆரம்பிச்சிருச்சு? வெள்ளம். வெள்ளம் அடிச்சு ஓடுது. இவங்க குடிசைனா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மூழ்க ஆரம்பிக்குது. இவர் எப்படியாவது அக்கறையை போய் அடைய வேண்டும் என்று அந்த 3 குழந்தையும் தோல்லையும் இடுப்புலையும் சுமந்துக்கிட்டு மனையும் பிடிச்சிட்டு வேகமா கடக்க போகணும்னு நினைக்கிறாரு. வெள்ளம் அடிக்குது. முதல்ல முடிஞ்ச அளவுக்கு தம் கட்டி பார்க்காரு. முதல்ல ஒரு குழந்தைய பிடிச்சி இழுத்துட்டு போயிடுச்சு வெள்ளம். ரெண்டாவது தோல்ல பிடிச்சிருந்த குழந்தைய அடிச்சுட்டு போயிடுச்சு. இடுப்புல உள்ள குழந்தைய மட்டும் நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கிட்டு இருந்தாரு. இன்னொரு பக்கம் உள்ள குழந்தைய அதையும் அடிச்சுட்டு போயிடுச்சு. கடைசி மனைவியும் கையை பிடிச்சிக்கிட்டு இருந்தவங்க அவங்களும் விட்டுட்டாங்க. மனைவியும் சேர்த்து அடிச்சுட்டு. இப்போ எஞ்சிருக்கிறது எத்தனை ஆளு? இவர் ஒரு ஆள் தான் இருக்காரு. இவர் எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லி ஒரு கிளைய பிடிச்சி ஒரு வழியா சரி ஒரு கிளைய பிடிச்சி தப்பிச்சோம் பிழைச்சோம்னு கரை ஏறி ஓடி வந்து வெளியில வந்தா, என்னப்ப தண்ணி கேட்டேன் என்னாச்சு அப்படின்னாரு. யாரு? நாராயணன் நின்றுக்கிட்டு இருந்தாரா? இப்போ உன்ட்ட தண்ணி கேட்டேன் என்னாச்சு அப்படின்னதும், ஆமா சாமி என்கிட்ட தண்ணி கேட்டீங்கல்ல, தண்ணி எடுக்க போனேன் இவ்வளவு நிகழ்ச்சி நடந்துருச்சு, இதுதான்ப்பா மாயை அப்படின்னாரு. இது அவனுக்கு மாயை மயக்கவும் செய்யும் என்று ஒரு செகண்ட்ல நம்ம கீழே கொண்டு போய் தள்ளிடும். எல்லாமே பார்க்கறதுக்கு அழகா தெரியும், எல்லாமே பார்க்கறதுக்கு அழகா, ஆனா அது முடிவு எதுல தரும்? துன்பத்தை தான். பார்க்க கஷ்டப்பாத்தான் இருக்கும், ஆனா மென்று சாப்பிட்டா உடம்புக்கு அது ஆரோக்கியத்தை தரும். லட்டு ஜிலேபிலாம் ரொம்ப இனிமையா இருக்கும், ஆனா பின்னாடி என்ன வரும்? பெரிய ட்விஸ்டா சுகர் வரும்,
வேற என்ன நோயையும் கொண்டு வந்து விடும் இந்த மற்ற இனிப்பு ஐட்டங்கள்னா. இது சாப்பிட நல்லா தானே இருக்கும் இனிப்பு. ஆனா எல்லாரும் ஒரு 10 சாப்பிடுங்களேன் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? போட்டு கொடுங்க அப்படிங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். எல்லாருக்கும் இனிப்புனால இப்ப கொஞ்சம் அலர்ஜி. முன்னாடிலாம் விரும்பி அப்படி சாப்பிடுவாங்க. முன்னாடிலாம் சாப்பிட்ட காலம்லாம் உண்டு. அப்ப அந்த அளவுக்கு கசப்புலாம் சேர்ப்பாங்க. எவ்வளவு இனிப்பு சாப்பிட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி கசப்பு பாவக்கெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. இப்ப யாரும் பாவக்காய் தொட மாட்டேங்கிறாங்க. ஒரு கசப்பு சேர்த்தா கசப்பா கொஞ்ச நேரம் லேசா நாக்கில் மட்டும் வச்சுட்டு அப்படியே தூக்கி வச்சிருக்காங்க. கசப்பெல்லாம் நல்லா சேர்க்கணும். சேர்த்தா உடம்பு நோயே வராது. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்பு செயலோட யார் சொல்றாங்க? வள்ளுவர் சொல்றாரு. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல். நோய்க்கு முதல் காரணம் என்னன்னா நம்மளுடைய ஆணவ மனம் தான் காரணம். முதல் நோய் எதுன்னா நமக்கு பிறவி நோய்ங்கிற நோய். அதை நீக்கிறதுக்கு என்ன செய்யணும்னாரு? நோய் நாடியை நீக்கிறதுக்கு பெருமான வழிபாடு செய்யாம வாய் நாடி வாய்ப்பு செயல் பெருமானை போற்றி பாடாம நமக்கு முதல் நோயாகியது போகாது, பிறவி நோய் போகாது. அதுக்கு நிறைய பேர் நிறைய பொருள் எழுதியிருக்காங்க. அப்படி திரிலோக சஞ்சரியாக விளங்கக்கூடியவர் யாரு? இந்த நாரத மகரிஷி. மாயின்னா என்னன்னு காட்டினாரு. அதே போல நமக்கும் ஒரு நிமிஷத்துல மாயை என்ன செஞ்சிடும்? நம்மளெல்லாம் மயக்கிறோம். அந்த மயக்கம் வருவதற்கு முன்னாடியே நாம் என்ன செய்யணும்? பெருமானை வழிபாடு செய்யணும். சங்கீத சாஸ்திரத்தின் ஸ்வர ஆலபனாதி லட்சணங்களை முதலில் ஸ்தாபித்தவர். சங்கீதத்துல அந்த சாஸ்திரத்தெல்லாம் முதல்ல இவர் தான் வகுத்திருக்காரு. நினைத்த மாத்திரத்திலேயே தடையின்றி எங்கும் செல்ல வல்லவர் இந்த நாரத மகரிஷி. நினைச்ச நேரத்துல தெரியும் உலகத்துக்கும் போயிட்டு போயிட்டு வருவார். அதுலயும் ஒரு இடத்துல இருக்க மாட்டார். இப்ப தானே பாருங்க, ஒவ்வொரு இடத்தையும் இங்க போவார் அங்க போவாரு. ஞான கர்ணாலயம் எல்லாத்தையும் அறிவாரு. எங்க ஒரு அநியாயம் நடந்தாலும் அங்க போய் உடனே என்னன்னு பார்ப்பாரு. அது மாதிரி நியாய மார்க்கத்தில் இருந்தும் தர்ம மார்க்கத்தில் இருந்தும் வலுவாதவர். நியாயத்துல சிறந்து விளங்கக்கூடியவர் இந்த நாரத மகரிஷி. தேவசேனைக்கும் தானவ சேனைக்கும் போர் ஏறும் போது அதை கண்டு கழிப்பதில் மிக பிரியம் உள்ளவர். தேவசேனையும் தானவ, அதாவது 2 பேருக்கும் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடக்கும் போது அதை பார்த்து என்ன செய்வாராம்? 2 பேரும் சண்டை நடக்கும், அதை எப்படி தீர்க்கணும்னு நினைச்சு பார்ப்பாரு. பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி யாரை எங்க போய் சொன்னா இந்த காரியம் எளிதாக முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நாரத மகரிஷி போய் சுவாமிகிட்ட கைலாய மலையில சொல்லி அதுக்கப்புறம் அங்க உள்ள தேவர்கள்ட்ட சொல்லி அப்புறம் தேவர்கள் எல்லாம் முருகப்பெருமானை வேண்டி சிவபெருமானிட போய் மன்றாடி அதுக்கப்புறம் சுவாமி முருகப்பெருமானை தந்து அதுக்கப்புறம் தேவ சேனாதிபதியாக விளங்கி அசுரர்களை வீழ்த்தி தேவர்களை காத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? சாமி தேவ சேனாதிபதியாக ஆனார் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்படி போரை விளைவித்து தர்மத்தை நிலைநாட்டி வைப்பவர். கடைசி தர்மம் தான் ஜெயிக்கும். நீங்க தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் இறுதியில் தர்மமே வெல்லும். அப்படி தர்மத்தை நிலைநாட்டுபவர் இந்த நாரத மகரிஷி. திரிலோக சஞ்சரியாக இருந்து தர்மங்களின் வழியை ஸ்தாபித்தவர். நித்திய பிரமாச்சாரியாகவும் இதேந்திரியாகவும் விளங்குவார். நித்திய பிரம்மச்சாரி அப்படின்னா இவர் கல்யாணமே முடிக்கல. பொதுவா யாரும் திருமணம் முடிக்காம இருந்தா ரொம்ப சிறப்பு. எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா திருமணம் முடிக்காம சாமியாரெல்லாம் ஆகிறாங்க. நமக்கு தெரிஞ்சு ஒரு அடியார் இருக்காங்க. இப்ப தர்மபுரத்துல சொக்கநாத தம்பி அண்ணா இருக்காங்க. நாங்கெல்லாம் சேர்ந்து ஓடி ஆடி விளாண்டுருக்கோம் அந்த ஐயார் கூட. அது மாதிரி பசுவெல்லாம் கடத்துவாங்க. கடத்தும் போது இவர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அதெல்லாம் மீட்டு எடுத்தவர் இந்த அடியார். பசுவுக்காக ரொம்ப இறக்க குணமோடு இருப்பார். அதெல்லாம் யார் யாரெல்லாம் கடத்துறாங்களோ அதெல்லாம் பார்த்து சொல்லி அந்த பசு எத்தனையோ பசுக்கள் எல்லாம் காத்திருக்காரு. அப்படி அத்தனை உயிரில் காத்துனா சாமி இப்போ எப்படி வச்சிருக்காரு? கரெக்டாக பிரம்மச்சரியாக இப்போ படத்துல சொக்கநாத தம்பி இருக்காரு.
திருமணம் முடிக்கல. பேசியிருக்காரு பேசியிருக்காரு, இப்ப பேசல. ஏதாவது ஒரு நாள் 2 நாள் பேசி நம்ம போனோம்ல தருமபுரம் மடத்துக்கு அவங்க தான். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு அடியார் அந்த அடியார். அவர் இப்ப பாத்தீங்கன்னா பிரம்மச்சாரியா தருமபுரம் மடத்துல. இப்ப நம்ம இவர் கூட எல்லாம் சேர்ந்து அங்கங்க ஓடணுமே அப்படின்லாம் நினைப்பேன். அவர் அங்க போகும்போது இப்ப சுத்த சாமியாரா அப்படி ஜடாமுடி வச்சு ரொம்ப அற்புதமா இருக்கு அந்த சாமி. நீங்களும் வந்தீங்களா சார்? கூட வந்து ஞாபகம் இருக்கா? தருமபுரத்துக்கு வந்து ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இல்லை. உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல சார்? அது போனோம்ல. தருமபுரத்துக்கு வந்தவங்க தெரியும். அப்படி இந்த பிரம்மச்சரிய ஆகுதுன்னா சாதாரணமா வராது, ஒரு பிறவியில் வராது. இந்த திருமணம் முடிக்காம இருக்கிறதுலாம் அதுக்கு கூட பல்வேறு பிறவிகள் பிறந்து திருமண நாட்டம்லாம் வந்து திருமணம்லாம் முடிச்சு அதுல இருந்து வெறுத்து அது மேல ஒரு துளியளவு கூட பற்றில்லாத நிலை வரும்போது தான் அந்த துறவரம் வரும். இல்லறத்தின் முடிவு தான் துறவரம். இல்லறத்தினுடைய முடிவு. சரி, அப்ப நம்ம மோட்சம் அடைய முடியாதா அப்படின்னா நம்மளால மோட்சம் அடைய முடியும். நமக்கு வந்து இல்லற துறவுன்னு இருக்கு. இல்லறத்துல இருந்து கொண்டே ஈசனை வழிபாடு செய்கின்ற துறவு இருக்கு. நீங்க இந்த உலகத்துல என்ன வேணாலும் செய்யுங்க, ஆனா சிவபெருமான் திருவடியை மட்டும் மறக்கக்கூடாது. அப்படி இருக்கணும். அப்படி இருந்தா அது இல்லற துறவு. மண்ணில் நல்ல வண்ணமும் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல்ல அகதொரு கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா எண்ணிலை நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மண்ணியசிய சங்கர் இருந்தால் மறக்காம பண்றோம். அதுதான் நமக்கு நேதி. அப்படி இருந்தா நமக்கு இல்லறத்துல துறவு. பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்ய வேண்டியது, கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்ய வேண்டியது, மற்ற நேரத்துல பூரா சுவாமி சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த பணியை செய்யும் போதும் காலையில அடுப்பை பற்ற வைக்கும் போது பெருமானே இன்னைக்கு நடக்கக்கூடியது ஒவ்வொரு செயலும் உன்னுடைய திருவருளாக இருக்க வேண்டும் பெருமானே. நான் உன்னை மறந்துடுவேன், ஆனா எனக்குள்ள இருந்து நீ தான் என்ன செய்யணும், எல்லா செயலையும் நீயே ஏற்று ஒவ்வொரு காரியத்தையும் நீ தான் திறம்பட செயல்பட வைக்க வேண்டும் என்று பெருமான்கிட்ட நம்ம விண்ணப்பம் செஞ்சுட்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்யணும். அப்படி செஞ்சா இல்லறத்தில் திறவு. இல்லறத்தில் ஈடுபட்டு கொண்டே சுவாமி நினைக்கிறது அதுதான் உண்மையான. ஆனா இதுக்கு வந்து ஆப்ஷன் நிறைய உண்டு. இல்லத்துல இருந்து இறைவனை அடையக்கூடிய நிலைக்கு நிறைய ஆப்ஷன் உண்டு. நிறைய வினைகளெல்லாம் சிவபெருமான் கழிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா துறவரத்துல அப்படி கிடையாது. துறவரம் உண்டவங்க மனதால பிறரை நல்லதுங்க, மனதால பிறரை நினைச்சா கூட என்ன உண்டாயிரும், மறுபடியும் பிறவிக்கு வந்து அது வந்து முள் படுக்கை போன்று. துறவர வாழ்க்கை வந்து முள்ளில் படுக்கிறது போல, இல்லற வாழ்க்கை வந்து பஞ்சுமத்தியில படுக்கிறது போல. ஓகே. ஆனா முள்ளு படுத்தாலும் படுக்கிற மாதிரி இருந்தாலும் அதுல நினைச்சு இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அடுத்த நிமிஷம் பேருங்க. ஆனா இதுலயும் உழைப்பா இருக்கணும். இந்த இல்லறத்துல துறவும் கொஞ்சம் உழைப்பா இருந்தோம் அப்படின்னா நம்ம எடுத்த பிறகு போயிடலாம். இப்ப சொன்ன மாதிரிதான் எண்ணிலை நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மண்ணேசி சங்கரந்தால் மறக்காம இருந்தா போயிடலாம். சரிதானே? சரி. இவ்வித மகிமை வாய்ந்த நாரத மகரிஷியினாலேயே அசுரரின் மாயை அழிந்து விடுகிறது, அசுரர்களின் குலம் அழிந்து விடுகிறது என்று கேள்விவிட்டார். இப்போ ஒவ்வொரு வரலாறுலையும் இப்ப நாரத மகரிஷி தான் வந்து ஐடியா சொல்லி, யார் வர்றா, தியாகராஜ பெருமான் வந்து அந்த ஒவ்வொரு அசுரர்களையும் அழிக்கிறாரு. நம்ம கதையை ஒவ்வொன்றா பார்த்துட்டே வந்தோம். இப்ப இந்த விஷயத்த பிரதூமன் என்னும் அசுரன் நாரதரை எவ்விதத்திலேனும் வதம் செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார். இவர் வந்துதான் எல்லா ஆட்டையும் குழப்பிக்கிட்டு இருக்காரு. யாரு? நாரத மகரிஷி. ஒவ்வொரு வட்டமும் ஒவ்வொரு அசுரர்களையும் இவர் தான் வதம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. தியாகராஜ பெருமான் போய் சொல்லி இவர் தான் மக்களை பூரா காப்பாத்திக்கிட்டு இருக்காரு திருவாரூர்ல. அப்ப இவரை முதல்ல நாம் வதம் செய்ய வேண்டும் என்று இந்த பிரதூமன் என்ற அசுரன் மட்டும் நாரதரை வதம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார். தனது கூட்டாளியாகிய பிரம்மாதி, பிரசண்டன், பிரம்மகாரன், பிரம்மதாரணன் என்னும் 4 மாயாவியுடன் நெடுநாட்களாய் நாரதர் வரும் வழியை எதிர்பார்த்திருந்தான். நாரதர் எங்க வருவாரு, எப்படி போவாரு, என்ன செய்வாரு அப்படின்னு நோட்டம் விடுறதா இவருக்கு வேலையாவே இருந்தது. யாரு? இந்த பிரதூமன் என்கின்ற அசுரன். சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இதுல இவன் எங்க போறான் வாரான் அப்படின்னு எதை செய்வாங்க, அது காலையில எழுந்திரிச்சு கிளம்பிடுறாங்க. எங்கத்தான் கிளம்புவானோ, அதுலேயும் திருநீர் பூசிட்டு போயாச்சுன்னா நேரம் இவன் கோயிலுக்கு தான் போவான். ஏன்னா பாரு கோயிலுக்கு போறானா இல்லையா மட்டும் பாரு. பின்னாடி அது ஒரு ஆள் இவன் எங்க போறான்னு பாருன்னு பின்னாடி அனுப்பி விடுறது. போயிட்டுங்க அவர் கோயிலுக்கு போறாருங்க. அப்படியா, காலையில கோயிலுக்கா, சரி மதியம் எங்க போறான்னு பாரு அப்படின்னு அனுப்பி விடுறது. மதியம் எங்கேயும் சாப்பிட போறாருங்க, அதுக்கு வர கிளம்பிடுறானாவே அப்படி.
அது பிடிக்காதாலும் என்ன செய்யறான் ஏது செய்யறான்னு ஒரே தொலைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதுல ஏதாவது ஒரு இன்பம் அனுபவிச்சுக்கிட்டு தான் வச்சுக்கோங்க, அவரு டாப்பா இருக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு இவங்களுக்கு வயிற்ற கலைக்க ஆரம்பிச்சிடும். அவன் நல்லா இருக்கானா, அவன் நல்ல இன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கானா அப்படின்னு செய்தி மட்டும் இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆயிரும் இவங்களுக்கு. அப்படியே இந்த உலகத்துல ஃபுல்லா இருக்காங்க, அடுத்தவங்களை பத்தியே நினைப்பாங்க, தன்னை பத்தி நினைக்கிறதே கிடையாது. நம்ம கிட்ட எவ்வளவு அழுக்கு இருக்கிறது யாரையுமே பார்க்க மாட்டோம். அடுத்தவங்களை பத்தியே சிந்தனை பண்ணோம்னு வச்சுக்கோங்க, நம்ம கீழே போயிட வேண்டியதுதான். அப்படி இப்ப நாரதர் எங்க போறாரு வராருன்னு பார்த்துட்டே இருந்தார் இந்த பிரதுமன். காலையில் பாதாள உலகத்தில் இருந்தவர். இப்ப பாருங்க, இப்ப நாரதர் எங்கெங்கெல்லாம் போறாருன்னு பாருங்க. முதல்ல பாதாள உலகத்துக்கு போறாராம். பாதாள உலகத்தில் இருந்தவர் முகூர்த்த காலத்துக்குள் சொர்க்கலோகம் சென்று விடுகிறார். ஏன்னா அவர் திரிலோக சஞ்சரி, திடீர்னு ஒரு இடத்துல இருக்க மாட்டாரு. திடீர்னு அங்க இருப்பாரு, இங்க இருப்பாரு, திடீர்னு பாதாள உலகத்துக்கு போவாரு, அப்புறம் மறுபடியும் இங்க வருவாரு, பூலோகத்துக்கு வருவாரு, அப்புறம் மேல் உலகத்துக்கு சொர்க்கலோகத்துக்கு போவாரு, திடீர்னு பிரம்மலோகத்துக்கு போவாரு, திடீர்னு நாராயண உலகமாக வழங்கக்கூடிய பரம பதத்துக்கு போவாரு, வைகுண்டத்துக்கு போவாரு, அப்படி மறுபடியும் பூமிக்கு வருவாரு. இப்படி திருலோக சஞ்சரி. அப்புறம் எங்க போறாரு அப்படின்னா, அங்கிருந்து அரை நொடி பொழுதில் மனுஷிய லோகம், நம்ம இங்க மாண்ட உலோகத்துக்கு வந்துருவாராம். மற்றொரு நிமிஷத்துக்குள் கடவுளின் நடுவில் உள்ள தீவுகளில் நுழைந்து விடுகிறார். கடல் நடுவில் உள்ள திடீர்னு போயிடுறாராம் நாரத மகரிஷி. அவருக்கு அந்த ஆற்றல் சாமி கொடுத்திருக்காரு. சில சமயங்களில் தேவ சபையிலும் சில சமயங்களில் அசுர ராஜனாகிய பிரஜோனுடைய சபையிலும் தோன்றுகிறார். அவரை பிடிக்க தக்க சமயம் நேரவில்லையே, என்ன செய்வோம் என்று அந்த அசுரர்கள் எல்லாம் நாரதரை பார்த்துக்கிட்டே இருந்தான். எப்படி இவரை வதம் செய்யலாம், கொஞ்சம் கேப் கிடைச்சா இவரை என்ன பண்ணிடலாம், வதம் செஞ்சிடலாம் அப்படின்னு இவங்க நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி யோசித்து வரும்போது பிரதுமன் என்னும் அசுரராஜன் காக்கை வடிவம் கொண்டு நாரதரை தேடி வந்தான். எந்த வடிவம் கொண்டு? காக்கை வடிவம். இங்க பூலோகத்துக்கு வந்து காக்கை வடிவத்தை வந்து வந்திருக்கு. ஏன்னா அப்படி வந்தாருன்னா இங்க யாரும் என்ன செஞ்சிருவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு காக்கை வடிவம் கொண்டு இங்க வந்தார். நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஆக்கைக்கே இறை தேடி நமது வாழ்ற வாழ்க்கையில இந்த நம்ம உடம்பை பத்தியே செஞ்சுக்கிட்டு எந்த நேரமும் இந்த உடம்பை பேணி வளர்க்கணும் வளர்க்கணும் வளர்க்கணும்னு சொல்லி இந்த ஆக்கைக்காகவே என்ன செய்யறோம், போய் சம்பாதிக்கிறோம். இந்த உடம்புக்காக தான் நம்ம எல்லாம் சம்பாதிக்கோம், நல்லா ஆரோக்கியமா இருக்கணும். ஆக்கைக்கே இறை தேடி. இதுக்கு ஆகாரம் கொடுக்கல என்ன ஆயிரும், உடம்பு மெலிஞ்சிரும்ல. ஆக்கைக்கே இறை தேடி அளம் வந்து காக்கைக்கு இரையாகி கழிவரே. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், காக்கைக்கு நாம இரையாவதற்கு முன்னாடியே நமது உடம்பு கண்டிப்பா என்ன ஆகும், ஒரு நாள் காக்கைக்கு இரையாக தான் போகுது, காக்கை கொத்தி சாப்பிடதான் போகுது. நம்ம உடம்ப போய் வச்சாச்சுன்னா ஒரு நாள் காக்கைக்கு இரையாக போகுது. அதுக்கு முன்னாடி பூக்கை கொண்டு அரண் பொன்னடி போற்றிலர். அதுக்கு முன்னாடி சுவாமி என்ன செய்யணும், பூக்கையால அட்டி போற்ற வேண்டும். பூக்கை கொண்டு அரண் பொன்னடி போற்றிலர். நாக்கை கொண்டு அரண் நாமும் நவிலிலர். நமச்சிவாயத்தை சொல்லணும், இந்த நாவினால நமச்சிவாயத்தை சொல்லணும், கையினால பூக்கை கொண்டு அரண் பொன்னடி போற்ற. பூக்கை கொண்டு அரண் பொன்னடி போற்றில, நாக்கை கொண்டு அரண் நாமும் நவிலிலர். ஆக்கைக்கே இறை தேடி அளம் வந்து காக்கைக்கு இறை ஆகி கழிவரே அப்படின்னாரு திருமலதேவர். இப்படி வீணா பொழுத போய்கிட்டு இருக்கோமே, காக்கைக்கு இரையாக போகின்ற இந்த உடம்ப இறைவனுக்கு பணி செய்யாம பூக்கையை கொண்டு ஆற்றி போற்ற ஒண்ணாத இந்த ஆக்கை யார் பயனன்னு கூட சொல்றாரு. ஆக்கை யார் பயனன் அரண் கோயில் வளம் வந்து பூக்கையால் அட்டி போற்று என்னாத இவ்வாக்கை யார் பயனன். இந்த உடம்பு கொடுத்த என்ற பயன் சாமிய என்ன பண்ணணும், பூக்கையால அட்டி போற்ற வேண்டும். அப்ப செய்ய வேண்டிய வேலைய செஞ்சு வைக்கணும். அதுலேயும் சில பேர் பார்த்தீங்கன்னா, நான் பூ கட்டுறேங்க ஏமாத்துறாலும் உண்டு. சில பேர் போலியா போய் பூ போடுறதும் உண்டு. பொக்கு நிற்பவர் பூவும் நீரும் கண்டு அங்கு நக்கு நிற்பவர் அவதம்மை நாணியே அப்படிங்கிறாரு திருமணம். சில பேர் பூ போடுற மாதிரி என்ன செய்யறாங்க, ஏமாத்தவும் செய்யறாங்க சாமிக்கு. நாளைக்கு நான் பூ பறித்து கொடுப்பேன் அப்படின்ட்டு போக மாட்டாங்க, சொல்லுவாங்க ஆனா போக மாட்டாங்க. அப்படி ஆளுகள்லாம் இருக்காங்க. நாளை முதல் பூ கட்டுறன்னு முடிவு பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா அவங்களால முடியாது. என்ன காரணம் அப்படின்னா வினை பயன் தடுக்கும். சில பேருக்கு இதை பணி செய்ய முடியாத காரணம் என்ன காரணம் அப்படின்னா அவரவர்கள் செய்த வினையின் காரணமாக
இறைவனுக்கு என்ன செய்ய முடியாது, பணி செய்ய முடியாது. அப்ப நமக்கு பணி செய்ய கூட்டி வச்சிருக்கு அப்படின்னா நாம ஏற்கனவே முற்பிறகு என்ன பண்ணி வச்சிருக்கோம், நாம இறைப்பணி செய்து வைத்திருக்கின்ற காலத்தினால் இந்த பிறகு நமக்கு பூ கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பை இறைவன் நமக்கு வழங்கியிருக்கின்றார். திருக்கோயிலுக்கு வருகின்ற வாய்ப்பை நமக்கு வழங்கியிருக்கின்றார். திருத்தொண்டு செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். இந்த தொண்டெல்லாம் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா ஏற்கனவே நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, செஞ்சு வச்சிருக்கீங்க, அதனால சாமி இந்த பிறகு நமக்கு கொடுக்கின்றார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப பூக்கை கொண்டு அரண் பொன்னடி போற்றிலர், நாக்கை கொண்டு அரண் நாமும் நவீழர், ஆக்கைக்கு இறை தேடி அளமந்து காக்கைக்கு இறை ஆகி கழிவறை. அந்த காக்கையும் கொத்தி கொத்தி சாப்பிட்டு பார்த்து அதுக்கே அலுப்பு வந்துச்சேன். இவனை எத்தனை தடவை தான் கொத்தி கொத்தி சாப்பிட அப்படின்னு அதுக்கு அலுப்பு. படைச்ச பிரம்மாவுக்கு அலுப்பு, அவருக்கு அயர் வந்துடுது. கமலனும் மிகவும் அயர்வானார். சிவருமன் மட்டும் எப்பயுமே அசரவே மாட்டார். எத்தனை பேரினாலும் கொடுத்துட்டே இருப்பார். எத்தனை பேரினாலும் எடு, ஆனா பக்குவம் அடையணும். பக்குவம் அடையும் வரை பிறவி வந்து கொண்டேதான் இருக்கும். எதனால, ஏன் அப்படின்னா அந்த சுத்த சிவத்தை நாம அனுபவிக்க வேண்டும் என்றால் இந்த பக்குவம் வந்தால்தான் அந்த சுத்த சிவத்தை நம்ம அனுபவிக்க முடியும். இல்லைன்னா சிவத்தை நாம என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க முடியாது. அதனாலதான் சுவாமி திரும்ப 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 பிறவி கொடுத்திருக்கின்றார், கொடுத்துக்கிட்டே இருக்க. இதுல பக்குவம் பெற்றாதான் நாம அந்த முழு நிறைவாக இருக்கக்கூடிய சிவத்தை நாம அனுபவிக்க முடியும். அவங்களுக்கு அதனாலதான் சுவாமி எது செஞ்சாலும் அம்பாள் மூலியமாவே தான் செய்யறாரு. கடைசி அம்பாள் மூலியமா தான் நம்ம எங்க போகணும், சிவத்துக்கிட்ட நம்ம போவோம். ஆக்கைக்கே இறை தேடி அளமந்து காக்கைக்கு இறை ஆகி கடிவரே அப்படின்னாரு. சரி, அது மாதிரி காக்கை வடிவம் கொண்டு இவர் என்ன பண்ணாரு, வந்து இந்த பூலோகத்துக்கு வந்தார். அவரை தேடி வந்தார். ஏற்கனவே காக்கை ஆகி ஒருத்தர் வந்தார். யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். நாயபெருமான் காக்கை வடிவம் கொண்டு வந்து அந்த கமண்டல் நீரை தட்டி விட்டு அது விரிந்து ஓடிய காரணத்தினால் அதனால அது காவிரி என்று பெயர். சரி, இப்படி சில சமயங்களில் பிரமதூதன் காக்கை வடிவம் கொண்டு நாரதை தேடி வந்தார். அப்போது யமுனை நதிக்கரையில் நாரதர் ஜபத்தை முடித்து விட்டு முதல்ல சரஸ்வதி நதிக்கரையில் வந்தார். இப்ப எங்க வந்துட்டாரு, யமுனை நதிக்கரைக்கு வந்துட்டாரு. யமுனை நதிக்கரையில் வந்து காக்கை வடிவனுடைய நெருங்கிய பிரபுதூவன் தாமதம் இல்லாமல் தனது அசுர வடிவத்தை எடுத்துக்கொண்டு தன் மாயா சக்தியினால் 4 பக்கங்களிலும் பெரும் புகையை உண்டு பண்ணினான். அப்போது அவன் தோழர்களாகிய 4 மாயாவிகளையும் வரச் செய்து இருண்ட மேகத்தை மாயினால் காட்டினார்கள். தன்னை சுற்றி 4 திசைகளிலும் கொடிய புகை கிளம்பவே அதை கண்டு பயந்த நாரதர் ஆகாயத்தில் கிளம்பி செல்ல முயன்றார். அவங்க 3 பேரும் 4 பேரும் சேர்ந்து திசைகள் 4ஐயும் வந்து மறைச்சிக்கிட்டாங்க மாயினால, அந்த 4 அசுரர்களும். இப்ப இவர் என்ன பண்ணாரு, அவரை ஏதாவது செய்ய வேண்டும் என்று வரும்போது இவர் மேல பறந்து போலான்னு பார்த்தா அவரால் முடியல. அந்த கரும்புகையை வச்சு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மறைத்து விட்ட காரணத்தினால், மாயினால் மயக்கிய காரணத்தினால் நாரதரால் ஒன்றும் செய்ய முடியல. அப்ப பயங்கரமான இடியும் மின்னலும் கூடிய மேகங்கள் ஆகாயத்திலே தோன்றவே நாரதரால் மேலே எழுப்ப முடியவில்லை. புகையினால் வேகத்தினால் அவன் கண்கள் கலங்கின. மூச்சு விட முடியாமல் தவித்தார். திடீரென்று யமுனை நதிக்கரையில் இவ்விதமான அபாயம் நமக்கு நேர காரணம் துஷ்டரின் மாயாவாகவே இருக்க வேண்டும் என்று சில வருஷங்களுக்கு முன் புண்ணிய சேத்திரத்தில் பதிந்திருந்த மாயைக்கு உட்படாமல் ஆகாயத்தில் நின்றே பரமேசன் அருளால் அம்மாயாவியை அளித்தோம். இப்ப பழச நினைச்சு பார்க்காரு. இப்ப திருவாரூர்ல அப்படி எல்லாருக்கும் துன்பம் வரும்போது நாம பெருமானை வழிபாட செய்தோமே, அந்த மாயாவியெல்லாம் நீக்கணுமே, மாயையெல்லாம் நீக்கி அந்த திருவாரூரில் இருக்கக்கூடிய ஜனங்களை எல்லாம் காப்பாற்றினோமே. அப்ப இப்ப திருவாரூர் தியாகராஜ பெருமானை நாம் நினைக்க வேண்டும் என்று யார் நினைச்சான், நாரத மகரிஷி நினைச்சார். உடனே அந்த தியாகேசன் ஒருவரே இப்போது நம்மை காத்து அருள வேண்டும் என்று இன்னொரு நமது யோகத்தை முடித்து விட்டு பரமேஸ்வரன் பாதத்தில் ஆன்மாவை அழித்து விடுவோம். ஒண்ணு பரமேஸ்வருடைய பாதத்துல போயிடணும், இல்லையா இங்கே மாண்டு விட வேண்டும் என்று விரும்பினார் நாரதர். அத்தருணத்தில் பிரதூமன் வந்து என்ன பண்ணா, புகைக்குள் நுழைந்து வந்து நாரதரை கட்டி பிடித்து ஒரு மரத்தடியில் வீழ்த்தி பூமியில் பிணம் போல் சாய்த்து விட்டான். பிறகு அவனது ஏவலினால் 4 மாயாவிகளும் உலர்ந்த மரங்களை பிடுங்கி கொணர்ந்து அக்னியை மூட்டி ஜுவாலை செய்து ஜுவாலையின் நடுவில் நாரத மகரிஷியை தள்ளி அவரை சாம்பலாக்கி விடுவதற்காக அவர் அருகே வந்தார்கள். யார் அருகே, இப்ப சுற்றி ஜுவாலையெல்லாம் போட்டு வந்து பாத்தீங்கன்னா நெருப்பை மூட்டி உள்ள தள்ளுறது யார, நாரதரை அப்படின்னு இவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வடநாட்டுல எல்லாம் பெண்களை வந்து ஏளனமாக பேசினால் இந்த மாதிரி தண்டனை தான் கொடுக்குறாங்க.
அதாவது சுத்தி கம்பு வச்சுக்கிடுவாங்க, உள்ள நெருப்பு மூட்டிடுவாங்க. அவங்களுக்கு வந்து மரண தண்டனை கூட ஈஸியா ஒரு நிமிஷத்துல முடிஞ்சிடும். இது ரொம்ப பாவம். அடிக்க வேண்டியது, வெளியில வந்து அடிக்க வேண்டியது, இங்க அடி தாங்க முடியாம அவங்க உள்ள நெருப்புல போய் விடுவாங்க. நெருப்புல வெப்பம் தாங்காம வெளியில வந்து இங்க அடி, கடைசி உள்ள போய் எரிஞ்சு அப்படியே சாம்பலாங்க. அந்த மாதிரி தண்டனை, கொடிய தண்டனை கொடுக்குறாங்க. பெண்களை ஏளனமாக பேசினால், தவறாக நடந்து கொண்டால் அங்க தண்டனை எவ்வளவு கடுமையா இருக்கு பாருங்க. அதனாலதான் அங்க தவறே நடக்காம அந்த நாடு இருக்கு. அங்கிட்ட உள்ள நாடெல்லாம் இதை ஒருத்தர் நம்ம கை பாருங்க பாருங்கன்னு காமிக்க வர செஞ்சுட்டாங்க அப்படின்னு அதை பார்த்து ரொம்ப இதா இருக்கு. இதெல்லாம் ரொம்ப பாவம். ஏன் எதுக்கு நம்ம நரகம் இப்படிலாம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதாவது பரவாயில்ல, நரகத்துக்கு போகணும்னு வச்சுக்கோங்க, எண்ணெய் சட்டிக்குள்ள போட்டு வரைப்பாங்க, விறகு போது நம்மள உள்ள விடுவாங்க. இப்படி நிறைய தண்டனைகள்லாம் இருக்கு. நம்ம அதை பார்த்து நீங்க கவலைவே பட வேண்டாம். ஏன்னா நம்ம சிவபெருமான் கிட்ட வந்துட்டோம், அவருடைய நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். யமதூதரும் அஞ்சுவரின் சொல்லால் நயம் வந்து ஓதவல்லா தம்மை நன்னினால் நியமம் தான் நினைவார்க்கு இனியா நெற்றி நயனன் நாமும் நமச்சிவாய். நமச்சிவாயத்தை சொல்றவங்க நம்ம நரகத்தை பத்தியே என்ன செய்ய வேண்டாம், நினைக்க வேண்டாம். இங்கேயே நரக தண்டனைலாம் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த உலகத்திலேயும். அப்ப அங்க எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. எங்கேயாவது ஒரு 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 அரை மணி நேரத்துக்குள்ள உயிர் போயிடும், அங்க உயிர் போகாது. எண்ணெய் சட்டிக்குள்ள பொறிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் உயிர் கொடுத்து மறுபடியும் அடுத்து தயாரா இருக்கியா அப்படிம்பா, மறுபடியும் உள்ள தூக்கி போடுவார். அந்த மாதிரிலாம் நடக்கும். சரி, இப்ப நரகதண்டெல்லாம் உண்டா அப்படின்னா உண்டு, ஏன்னா நூல்கள் நமக்கு சொல்லுது. ஆனா என்ன செய்வாரு, சாமியுடைய கருணையினால அதை அனுபவிப்பதற்கு யாதனா சரீரம் என்கின்ற சரீரத்தை நமக்கு கொடுப்பார். இந்த சரீரம் வராது, இந்த உடம்பை கொண்டு நாம என்ன செய்ய முடியாது, அதை அனுபவிக்க முடியாது. அதுக்கு தனியா அந்த இப்ப மாட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த அடியை தாங்கிறதுக்கு தகுந்த மாதிரி உடம்பு கொடுப்பாரு சாமி. அப்படின்னா அதை தாங்க முடியும், அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பு. சரி, அது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா நாரதருக்கே ஒரு முறை ஆணவம் வந்தது. நம்ம தான் தவத்துல ரொம்ப சிறந்து விளங்குறோம் அப்படின்னு நினைக்கும் போது, அந்த அகந்தை வரும்போது விஷ்ணு என்ன பண்ணாராம், ஒரு கல்யாணத்துல வருமாறு செய்து நாரதருக்கு குரங்கு முகத்தை கொடுத்துட்டாராம். யாருக்கு, நாரதருக்கு. அப்படி குரங்கு முகம் கொடுத்ததும் உடனே அவர் சபிச்சாராம். யார, நாரதர் சபிச்சிட்டாராக்கு விஷ்ணுவை. நீ பெண், அதாவது திருமணம் முடித்து மனையை பிரிந்து வாழ்வாய் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் தான் அவர் 16 வருஷம் வந்து காட்டுல வந்து அவஸ்தப்படுறான். யார்கிட்ட சாபம், நாரதர்கிட்ட சாபத்தினால. பார்த்துக்கோங்க, இது புராணங்கள்ல வருது இந்த மாதிரி. அப்படி இப்ப சாமிய நினைக்க வேண்டும் என்று விரும்பினார் யாரு, நாரத மகரிஷி. அந்த மாயிலிருந்து நாம் தப்ப வேண்டும் என்றால் தியாகராஜ பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் என்று விரும்பினார். அப்பொழுது பக்தர் அச்சராகிய தியாகேச பெருமான் தன்னை நாரதர் சனக்காலம் சமரித்த அளவிலேயே அவரை சுவாமி நினைச்ச மாத்திரத்திலே அவர் சுவாமி என்ன பண்ணிட்டாராம், தியாகராஜ பெருமான் அவரை காப்பாற்ற வேண்டும் என்று விரும்பி நேரிட்ட ஆபத்தை நீக்க வேண்டும் என்று கருதிய பொழுது நாரதருடைய கட்டுக்கள் எல்லாம் அழித்து விட்டன. நினைச்ச மாத்திரத்திலே கட்டியிருந்தாங்க பாருங்க, அந்த கட்டெல்லாம் அவுந்துருச்சான். கட்டி அந்த நெருப்புல தள்ளணும்னு நினைச்சாங்கல்ல, அடுத்து சுவாமியை நினைச்சாரு தியாகராஜ பெருமான, அடுத்த நினைச்சவே கட்டுக்கள் எல்லாம் அவிழ்ந்து விட்டன. அப்படி அழுந்து விடணும். கண்ணை திறந்து எழுந்த தேவ ரிஷி விரைவில் அவ்விடத்தை விட்டு அகன்று மறுபடியும் யமுனையில் ஸ்நானம் செய்து காயத்ரி 108 தரம் ஜெபித்து, காயத்ரி மந்திரம் வந்து ரொம்ப சிறப்பு. காயத்ரி மந்திரம்னா இப்ப ஒவ்வொருக்கும் ஒரு காயத்ரி உண்டு. அது மாதிரி சிவபெருமானுக்கு ஒரு காயத்ரி உண்டு. ஓம் காம் தன் மகேசாய வித்மகே வாக்கு விசித்தாய தீமகி தன்னோ சிவப்பிரசோதயாத். சிவம் வந்துச்சுன்னா சிவப்பிரசோதயாத். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் அந்தந்த பேரை சொல்லி பிரசோதயாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேருக்கு சிவ காயத்ரி மந்திரம் என்ற பேர். அது மேலான மந்திரம். அது மேலான மந்திரமாக இருந்தாலும் கூட குருநாதர் சொன்ன உபதேச மந்திரம் பாருங்க, அது அதை காட்டிலும் உயர்வானது. சரி, வீணையினால் தியாகராஜ பெருமானுடைய வைபவங்களை நாம கீர்த்தனைகள் மகிமைகளையும் காண செய்து கொண்டே ஆகாய மார்க்கமாக புண்ணிய வரத சேத்திரத்துக்கு திரும்பி விட்டார். உடனே அங்கிருந்து தப்பிச்சதுமே உடனே வானலோகத்து பறக்க ஆரம்பிச்சிட்டாரு. யாரு, நாரத மகிழ்ச்சி. இப்ப இவரை காப்பாத்தினது யாரு, நாரதரை காப்பாத்திய, அதாவது நாரதருக்கு நன்மை அளித்த தியாகராஜ பெருமான். இது அது ஒரு லீலை.
உடனே அவர் என்ன பண்ணாரு, தியாகராஜ பெருமானுக்கு எல்லா விதமான வைபவங்களையும் நாம கீர்த்தனைகள் எல்லாம் பாடி விட்டு எங்க பண்ணாரு மேல நன்றி செலுத்தும் விதமாக சுவாமிக்கு நாம கீர்த்தனைகள் எல்லாம் பாடி எப்பவுமே வீணை மீட்டிக்கிட்டே இருப்பாரு. வீணை கையில் வச்சிருக்காரன் நாரதன், வீணை மீட்டிகிட்டே இருப்பாரு. ஏன்னா சாமிக்கு எது பிடிக்கும்? வீணை ரொம்ப பிடிக்கும். வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி. சாமி எந்த நேரமும் வீணை வாசிக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் இந்த 4 மாயாவிகளும் கட்டைகளும் அடுக்கிய தீமூட்டி ஜுவாலிக்க செய்து விட்டு நாரதரை எடுத்துக்கொண்டு போக வருகையில் அவரோட ஒருவனை மற்றவர்களின் கண்களுக்கும் ஈஸ்வர மாயையினால் பிரபுதூச்சரனுடைய கண்களுக்கு நாரதர் போல் தோன்றினார். இப்படி ஒவ்வொருத்தரும் எப்படி இறந்தாங்களாம். இப்போ ஒவ்வொருத்தரும் இப்ப இவர் தப்பிச்சிட்டாரு, யாரு நாரதர் தப்பிச்சு போயிட்டாரு. இப்ப அந்த 4 மாயாவிகள் இருக்காங்க பாருங்க, அதுல ஒருத்தன் நாரதர் மாதிரி நின்னானாம். இவர் நாரதர் தான் சொல்லி உள்ள தள்ளி விட அவன் இறந்து போயிட்டானா. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொருத்தன் இவர் நாரதர் மாதிரி இருக்க இன்னொருத்தன். மொத்தம் 4 மாயாவிகள் ஒவ்வொருத்தரும் நாரதர் மாதிரியே தெரிய ஒவ்வொருத்தரையா உள்ள தள்ளி கடைசி இந்த பிரதுபன் இருக்கான் பாருங்க, அவன் கடைசி ஒருத்தன் நின்றுட்டு இருந்தான் பாருங்க, அவன் நாரதர் மாதிரி இருக்கவும் அவனையும் பிடிச்சல. இப்ப 4 பேரும் ஜுவாலையில இறக்கி இதாயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க அந்த 4 அசுரர்களும். இப்ப எஞ்சி இருக்கிறது யார் இருக்கா? அந்த பிரதுபன்ங்கிற அந்த அசுரன் மட்டும் தான் இருக்கான். அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, வீழ்த்தியது மற்றொரு அசுரன் எப்போதும் நாரதர் போல் தோன்றவே. இப்படி மாயினால் அசுரர்கள் 4 ஒருவரை ஒருவர் கொழுந்து விட்டெறியும் ஜுவாலையில் தள்ளி அழித்து கொண்ட விஷயத்தை அறிந்த பிரதுபன் மன வெடிப்பு உண்டாகி சில காலம் வரையில் துக்கத்தோடு ஒரே குகையில் இருந்து காலத்தை கடத்தி வந்தான். கொஞ்ச காலத்துக்கு அங்கேயே ஒரு குகையிலே இருந்து வாழ்ந்துட்டே வந்தானா இந்த பிரதுபன். இந்த 4 பேரும் அழிந்தார்கள் என்கின்ற செய்தியை அறிந்து இந்த பிரதுபன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான், கொஞ்ச காலம் அங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கான். இனி அவன் என்னென்னலாம் செய்ய போறாங்கிறத நமக்கு வருது. அப்படி பின்னாடி நமக்கு எப்படி வருதுங்கிறத நம்ம பார்க்கணும். யார் யாருக்கெல்லாம் தியாகராஜ பெருமான் நமக்கு நன்மை அளித்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். ரெண்டாவது, தியாகராஜ பெருமான் எதனால் நம்ம தியாகராஜன் சொல்றோம்? எல்லா உயிருக்கும் நன்மை அளிக்கும் விதமாக நஞ்சை உண்டு யாகம் செய்த காரணத்தினால் பெருமானுக்கு என்ன பேரு? தியாகேசன், தியாகராஜன். 3 ராஜா யார் யார் சொல்லுங்க பார்ப்போம். ஒன்று நடராஜா, மற்றொன்று தியாகராஜா, மற்றொன்று தேவராஜா. சிறுத்தொண்டையினருக்கு வந்தார் பாருங்க, கைலாயத்திலிருந்து அப்படியே இறங்கி வந்தார் பார்த்தீங்களா, அவர்தான் தேவராஜான்னு பேர். சிறுத்தொண்டையினர் எல்லாருக்கும் அப்படியே வந்தார் கீழே இறங்கி. மண்டை ஓடு அணிஞ்சு வந்தார். வரும்போது சத்தம் கேட்குமா சாமி வரும்போது. அப்போ எப்படி வந்துருப்பாரு பார்த்துக்கோங்க தேவராஜாவா வரும்போது. அதுவும் அந்த சிறுத்தண்ணால வந்து சாமி அந்த திருநீ நெட்டியில பார்த்ததுமே அந்த அம்மாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாச்சு. திருமணி உள்ள வாங்க, திரு முதலிக்க வாங்க அப்படின்னது. உடனே உங்க வீட்டில் கணவனார் இருக்காரா அப்படின்னு. இல்லை, உன் கணவனார் வரவும் என்னை அழைத்து வர சொல்லு அப்படின்னு சொன்னதும் உடனே போய் சுவாமி போய் உட்கார்ந்த இடத்துல போய் பார்த்துட்டு வந்தோம், திரு செங்காட்டங்குடியில். அதுக்கப்புறம் அப்படியே தூரத்துல இருந்து பார்க்குறாரு. யாரு? சிறுதண்ண தூரத்துல இருந்து பார்க்குறாரு. மனைவி சிரிச்ச முகத்தோட இருக்காங்க. இப்போ நம்மளாம் என்னென்ன தெரியுமா நினைப்போம்? இன்னைக்கு நம்ம சாக போறோம்னு நினைச்சு சிரிச்சுக்கிட்டே இருக்கா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அவர் எப்படி நினைச்சாரு? ஏதோ ஒரு அடியார பார்த்துட்டாங்க, அதனால சிரிச்ச முகத்தோட இருக்காங்க அப்படின்னு சொல்லி பக்கத்துல போனதும் உடனே அடியாரை பார்த்தேன், ஊர் எல்லையில இருக்காங்க, நீங்க அழைத்து வாருங்கள், நான் அமுது செய்திருக்கின்றேன்னு சொல்லி அமுது தயார் பண்றாங்க. அதுக்கப்புறம் போனா ஒவ்வொரு டிஸ்டா சாமி வைக்கிறாரு. 5 வயது பாலகனா இருக்கணும், வீட்டுக்கு ஒரு பிள்ளையா இருக்கணும், தாய் பிடிக்கணும், தந்தை அறுக்கணும், யாரு கண்ணையும் கண்ணீர் வரக்கூடாது. இவ்வளவு ட்விஸ்ட் வச்சா அவங்க என்ன பண்ணுவாங்க? உடனே சாமி பார்த்தாரு. அது வீட்டை வந்து சொல்றாரு விஷயத்த மனைவியை பார்த்து, 5 வயசு குழந்தையா இருக்கணுமா. உடனே அந்த அம்மா யோசிச்சது, நம்ம வீட்டுல 5 வயசு பையன் இருக்கான், ரைட்டு. ஒரு வீட்டுக்கு ஒரு பிள்ளையா இருக்கணுமா, நம்ம வீட்டுக்கு ஒரு பையன் தான் இருக்கான். தாய் பிடிக்க தந்தையா இருக்கணுமா, கண்ட கண்ணீர் வரக்கூடாதான். நமக்கு அப்படிலாம் வராது, பிள்ளை மேல நமக்கு பற்று கிடையாது, நமக்கு சிவபெருமான் மேலதான் பற்று. உங்களுக்கு ஏதாவது பற்று இருக்கா அப்படின்னு. எனக்கு எந்த பற்று இல்லைன்னாரு. எனக்கு எந்த பற்று இல்லை. இப்ப பிள்ளையை கேட்கணும். இப்ப நம்ம 2 பேரும் ஓகேன்னா பரவாயில்ல, பிள்ளைய போய் கேட்கணும். அந்த பிள்ளைகிட்ட போய் கேட்டா அந்த பிள்ளை ரொம்ப பக்குவம். அந்த பிள்ளை சொல்லிச்சு பாருங்க, அதுதான் ரொம்ப உணர்ச்சிகரமா இருக்கும். எப்பா இந்த உடம்ப
ஒரு நரியோ காக்காவோ கொத்தி சாப்பிட போகுது. இந்த உடம்பு ஒரு சிவனடியாருக்கு பயன்படட்டுமே அப்படின்னா எப்படி சொல்றேன், ஒரு அடியாருக்கு பயன்படட்டுமே அந்த குழந்தை சொல்லிச்சான். அப்புறம் தாய் பிடிக்க தந்தை இருக்க அப்படியே சமைச்சு வீட்டில் வச்சிருக்காங்க. தேவராஜாவா சுவாமி வர்றாரு, வந்து உட்காந்து, அதுவும் பாருங்க பக்கத்துல வேகமா வந்து உட்காந்தாராம். சீக்கிரம் சாப்பிட சொல்ல, இல்லைன்னா அடுத்தடுத்து அப்புறம் பையன் எங்கன்னு கேட்பாரு. அந்நேரம் ஒன்றும் பதில் சொல்ல முடியாது, பக்கத்துல வேகமா வந்து உட்காந்தாரான். சீக்கிரம் அருந்துங்க அப்படின்னதும், இருப்பேன் இருப்பேன் கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னாரா. உட்காந்து அப்படியே பார்த்தான், கை காலு எல்லாத்தையும் பார்த்துட்டு, மண்டை எங்க அப்படின்னாராம். அந்த மண்டை இவர் என்ன பண்ணிட்டாரு, வேலைக்காரிட்ட கொடுத்து, அந்த கதையிலே சந்திரநாய தாயார் ரொம்ப முக்கியமானவங்க வேலைக்காரி. அந்த மண்டையை கொண்டு போய் குப்பையில போடுன்னு சொல்லிட்டு வந்த வேகமா ஓடி வர்றாரு சேதங்க. அந்த மண்டையை எங்கம்மா வச்ச, இவ்வளவு கேட்ட சாமியாரு இதை கேட்காமையா இருப்பாருன்னு சொல்லி தனியா சமைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிச்சு. அப்படியே மண்டையை கொண்டு சமைச்சு கொண்டு வந்து வச்சாங்க. அப்படியே பார்த்ததும் அதுக்கப்புறம் மறுபடியும் சாப்பிடுங்கன்னு சொல்லி பக்கத்துல உட்காந்துட்டு, நீங்க உணவு வருதுங்க அப்படின்னதும், இருப்பா உங்க வீட்டுல ஒரு பையன் இருந்தான்ல அவனை கூப்பிடு அப்படின்பா. இல்ல சாமி, அவன் இப்போது உங்களுக்கு உதவான் அப்படின்னா. இப்போது உங்களுக்கு உதவான், ஏன்னா இப்ப அவர் தானே சமய இங்க இருக்காரு. இப்போது உங்களுக்கு உதவான் அப்படின்னதும், அதெல்லாம் உதவுவான் நீ கூப்பிடுப்பா அப்படின்னாராம் சாமி. உடனே இல்லை சாமி அவன் உதவான், இப்போது உங்களுக்கு உதவான், நீ கூப்பிடு அவன் வரனா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னதும், தாய் போய் வெளியில போய் சீராளா என்று அழைக்க முடி களையாம ஓடி வந்தாராம் சீராள். இங்க சமையலாகி இருக்காரு, ஆனா எப்படி வந்தாரு, இது யாரால செய்ய முடியும், சிவபெருமான் ஒருவராக மட்டும்தான் செய்யும். இறந்தவர்களையும் உயிரோடு எழுப்பக்கூடிய அந்த ஆற்றல் சிவபெருமான் ஒருவருக்கே. இப்ப உதாரணம் சொல்லனே, இப்ப மன்மதனை சுவாமி எரிச்சாரு. மன்மதன் என்ன பண்ணாரு, நெற்றிக்கண்ணை கொண்டு எரிச்சாரு. இப்ப விஷ்ணு கடவுளாக இருந்தால் அவர் என்ன செஞ்சிருக்கணும், விஷ்ணுனுடைய பையன் தான் மன்மதன், விஷ்ணுனுடைய பையன் தான். சரி தன் பையன் இறந்துட்டான்னு சொல்லி உயிர் கொடுத்துருக்கலாம்ல, அவரால் உயிர் கொடுக்க முடியல. புரியுதா உங்களுக்கு? அதனால முழு முதல் பொருள் யாரு, சிவபெருமான் ஒருவரே முழுமுதல். தன் பையன் இறந்துட்டான்னு செய்தி அறிஞ்சதும் இவர் உயிர் கொடுத்துருக்கலாம்ல, அவரால் கொடுக்க முடியல. சரி இன்னொன்னு வச்சுக்கணும், பிரம்மா கடவுளா இருந்தா அவருக்கு 5 தலை இருந்தது, பிரம்மாக்கு எத்தனை தலை, 5. சிவபெருமானுக்கும் 5 தலை, எனக்கும் 5 தலை. நான் எதுக்கு சிவபெருமானை வணங்க வேண்டும்னா, அடுத்த நிமிஷமே சாமி என்ன பண்ணாரு, அந்த உச்சி முகத்தை கொண்டு பேசினாரு. அந்த தலை மேல இருக்கு பாருங்க, மேலோட முகத்தை பார்த்துட்டு, சிவபெருமானுக்கும் 5 முகம், எனக்கு 5 முகம், நான் எதுக்கு சிவபெருமானை வணங்க வேண்டும்னு சொன்னா பாருங்க, சுவாமி பைரவர் அனுப்பிட்டாரு. அந்த உச்ச தலை இருக்கு பாருங்க, உச்ச தலையை அப்படி கிள்ளி கொண்டு வந்து சுவாமி கீழே வந்து கொடுத்தாரு. எந்த முகம் ஆணவத்தோட பேசியதோ அந்த தலையை மட்டும் தான் கொய்தாரு, மற்ற முகம் எதுவுமே செய்யல சாமி. எந்த முகம் ஆணவத்தோடு பேசியதோ அந்த தலையை மட்டும் கொய்து கொண்டு வந்து சாமி. அதுக்கப்புறம் அவருக்கு எத்தனை முகம், அவருக்கு 4 முகம் தான் பேர். இப்ப பிரம்மா கடவுளாக இருந்தா அவர் மறுபடியும் அந்த முகத்தை படைச்சிருக்கலாம்ல, அதனால படைக்க முடியாது. புரியுது உங்களுக்கு? அப்ப முழு முதற் பொருள் யாரு, சிவபெருமான் ஒருவரே முழு முதற் பொருள். நம்ம எத்தனை நூல்கள் சொல்லணும், எத்தனை பாடல்கள் சொல்லணும் சொல்லுங்க பார்ப்போம். இந்த அளவுக்கு சாமி கருணைமா கடல், கற்பனை கடந்த ஜோதி, கருணையே உருவமாகி. அவருக்கு உருவம் எது அப்படின்னா அவனுடைய நம்ம கருணை தான் அவருக்கு உருவம். சிவபெருமானுக்கு உருவம் தெரியுமா உங்களுக்கு, எப்படி உருவம், அவருடைய கருணை தான் அவருக்கு உருவம். நமக்காக உருவம் தாங்கி வர்றாரு, ஆனா உண்மையிலேயே சிவபெருமானுடைய உருவம் எதுன்னா கருணை தான் உருவம். அதுதான் நம்ம சக்தின்னு சொல்றோம். அருட்பெருஞ்சோதினா சிவம், தனிப்பெரும் கருணைனா அம்பாள். இதுதான் சரி. அப்படி வரலாறு நிறைய போய்கிட்டே இருக்கு, நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அப்ப இந்த திருவாரூர் தியாகராஜ பெருமானுடைய லீலையில இன்னைக்கு சாமி என்ன பண்ணாரு, நாரதற்கு நன்மை அளித்தார். அந்த நெருப்பு ஜுவாலையிலிருந்து தப்பிக்க வைத்தார் திருவாரூர் தியாகராஜ பெருமான். இந்த தியாகராஜர் திருவாரூருக்கு என்ன பேரு, ஸ்ரீபுரம் என்ற ஒரு பேரும் இருக்கின்றது. ஸ்ரீபுரம்னா என்ன அர்த்தம், ஸ்ரீனா லட்சுமி, லட்சுமிபுரம் என்றும், லட்சுமி வழிபட்ட தலம் என்றும், இப்படி நிறைய சிறப்புகள் எல்லாம் திருவாரூருக்கு இருக்கின்றது. சரிதானே? கதை புரியுதா? கதை நல்லா புரிஞ்சா? நாரதற்கு நன்மை அளித்த திரிலோக சஞ்சரி. எந்த நேரமும் வீணை வாசிக்கிட்டே இருப்பாரு, நாராயணனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இருந்தாலும் ஈஸ்வர தியானம் அதிகமா பண்ணுவாரு. ரசிகர்களிலே மிகச் சிறந்தவர். வால்மீகி, வியாசர் போன்றவர்களுக்கெல்லாம் ஞானத்தை புகட்டியவர் இந்த நாரத மகரிஷி. அப்பேற்பட்டவர்.
அது மாதிரி திருப்பரங்குன்றத்துல முருகப்பெருமான் பக்கத்துல இருக்கக்கூடிய மகரிஷி யாரு? இந்த நாரத மகரிஷி. பெண் வீட்டார் அழைப்புக்காக வந்தவர். நீங்க திருப்பரங்குன்றத்துல நீங்க போனீங்கன்னா தெரிவார். திருப்பரங்குன்றம் போயிருக்கீங்களா? போனீங்களா? அங்க பக்கத்துல ஒரு முனிவர் உட்காந்துருக்காரா? அவர் யாருக்கு சார்? பரவாயில்ல, கண்டுபிடிச்சிட்டாங்க. அது நாரதர் தான் சார். இப்ப நீங்களே ஒரு 5 தடவை சொல்லிட்டீங்க. இதுக்கப்புறம் நான் சொல்லாம இருந்தா சரி. இப்பதான் நீங்க சொன்னீங்க. 4 தடவை சொல்லிட்டீங்க. 5ஆவது தடவை கேட்கும் போது நாங்க சொல்லலைன்னா எப்படி நாரத மகரிஷி. சரி, ரைட்டு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யாருக்கு? திருமாலுக்கு அருள் செய்த லீலை. அடுத்து என்னைக்கு வச்சுக்கலாம்? திங்கக்கிழமை சாயங்காலம். திங்கக்கிழமை காலையில அங்க சொற்பொழிவு இருக்கு. திருப்பூர் சொற்பொழிவு இருக்கு. வாய்ப்பு இருந்தா வந்து கலந்துக்கோங்க. எங்க இருக்கீங்களா? அன்னைக்கு ஆடி 18. வீட்டுல ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும்னு நீங்க சொல்லலாம். ஒரு 10 மணிக்கு எல்லாம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நேரா புழுங்கரிசி விநாயகர்களுக்கு வந்தீங்கன்னா அங்க திருப்பூர் ஏது புத்தி ஐயா அப்படிங்கிற பாட்டுக்கு விளக்கங்கள்லாம் இருக்கு. வாய்ப்பு இருந்தா வந்து கேளுங்க. ஏது புத்தி ஐயா, இனி யாரை நினைத்திடுவேன் அவருக்கு நேகிரத்தல்களோ எனக்கு தந்தை தாயன் என்ற பாட்டை சிந்திப்பதற்கு திருவள்ளுவர் கூட்டியுள்ளது. வாய்ப்பு இருந்தா கலந்துங்க. சாயங்காலம் நமக்கு எப்பயும் போல இங்க உண்டு. என்னைக்கு சாயங்காலம் முடிய மாட்டீங்களா? சரிக்கிட்டேன். சிவாபன் திருவள்ளுவர் கூட்டிக்கிட்டு அங்க வர திங்கக்கிழமை போய்கிட்டு இருக்கீங்களா? அங்க திங்கக்கிழமை போறேன்னு சார். காலையில சரிப்பா, சரிப்பா, திருவள்ளுவர் கூட்டிக்கிட்டோம். சரி, முயற்சி பண்ணுவோண்ணா சார். அதனால காலைல அங்கே வந்துருக்கேன். சாயங்காலம் இங்கே சொற்பொழிவு இருக்கு. புதன்கிழமை இது திருப்பரங்குன்றத்தில் சொற்பொழிவு இருக்கு. புதன்கிழமை திருப்பரங்குன்றம். ஆமா, ரொம்ப நாள் ஆச்சு. அன்னைக்கு புதன்கிழமை கூப்பிட்டுருக்காங்க. அங்கே திருநீலகண்ட நாயனார் வரலாறு 3 மணி நேரம் திருவருளால. சாமியை சிந்திக்கிறதுக்கு எவ்வளவு வாய்ப்பு கொடுக்க நம்ம பயன்படுத்திக்கிறோம். நம்ம அதாவது நம்ம காலங்களெல்லாம் சிவப்புடுதா போக்கணும். எப்படிலாம் சிவபெருமானை சிந்திக்கலாம்? ஒரு சொற்பொழிவு நடக்கணும், அங்க ஒரு 1.5 மணி நேரத்தை போய் கேட்கணும். திருமுறை பண்ணாங்கன்னா அங்க போய் நம்மளுடைய சிவப்புடுதா கிடைக்கணும். திருமுறைகள் ஏதாவது எழுதிக்கிட்டாங்கன்னா அங்க போய் உட்காந்து அவங்க கூட உட்காந்து திருமுறைகள் எழுதணும். திருக்கோயிலுக்கு யாராவது பக்கத்து இருக்காரங்க போனா அவங்களோட சேர்ந்து திருக்கோயிலுக்கு போகணும், வழிபாடு செய்யணும். எப்படியாவது சம்பந்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இந்த உயிரை சம்மந்தப்படுத்துறதை நிப்பாட்டிட்டோம், அடுத்த நிமிஷமே கீழ்நிலைக்கு வந்துட்டோம். முடிஞ்ச அளவுக்கு சுவாமி சிந்தனையாவே நாம் என்ன செய்யணும்? இந்த காலத்தை போக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் நம்ம அது கூட நமக்கு கூட வந்து கொண்டே இருக்கும். நம்ம கூட எது கடைசி வரும்? நாம் சேர்த்து வைத்த புண்ணிய பாவங்களே நமக்கு தொடர்ந்து வரும். நம்ம அதுலேயும் சிவபுண்ணியமாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். சாதாரண புண்ணியம்லாம் பண்ணக்கூடாது. நம்ம பண்ணக்கூடிய புண்ணியம் என்ன புண்ணியம்? சிவ புண்ணியங்களா பண்ணணும். இறைவனை மறந்து செய்யக்கூடிய புண்ணியம் உலக புண்ணியமாக ஆகிவிடும். உலக புண்ணியம் வந்தால் மறுபடியும் பிறவிக்கு வந்துடும். சிவபுண்ணியங்கள் பண்ணால் பிறவிக்கு வராது. நீ எந்த செயலை செய்தாலும் சிவபெருமான் திருவருள் என்று செய்யுங்க, அது சிவபெருமானுடைய செயலாக ஆகிவிடும். நமக்கு அதில் என்ன வராது? பிறவி வராது. செய்துகாரும் உள்ளம் நிறைந்து வகை சிறந்து இந்த தியாகராஜ பெருமானுடைய லீலையை நீங்கள் கேட்டதனால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்புகழ்வாடி அடியின் உரையை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். முக்தி தரு பக்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முக்திக்கொரு வித்துக்கொரு பரன் என ஓதும் முக்கட்பரமற்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரு 30 முவர்க்கத்தமர் அருமடி பேன 10 தலை தத்த கணிதொடு ஒற்றைக்கிரி மத்தை பொறுதொரு வட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பஷ்யத்தொடு ரச்சி தருவதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுர நித்தம் வதம் வைத்து பயிரவி திக்கொள் கனடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பரியட்ட பயிரவு தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்ப விரிக்கு திகடகை என ஓத கொத்து பர கொட்ட களவிசை குக்கு குகு குக்கு குத்தி புதை புக்கு பிடி என முதுகை பொற்புற்றன நற்பற்ற உணரை வெட்டி பழியிட்டு குலகிரி குத்து பொட ஒத்த பொறவள பெருமாளே பொறவள பெருமாளே. கைலாயபுரம் விஞ்ஞான போதை நெறிகாட்டும் வெண்ணை பயில்வாய் மிகண்டான் தந்ததிக்கு மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடு தெரிவாள்
குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைக மாதோ பவப்பெரும் கடலை கடந்திருந்தற்கு பரமன் வகுத்த அருணறியை ஓப்புடன் உயிர்கள் கடைபிடித்து உய்ய உதவும் துரசை ஆதீனத்தில் தவப்பிரகாசம் தரணியில் எங்கும் தன்னருள் செங்கோல் உச்சியம் சிவப்பிரகாச தேசிகன் வளர்த்தால் சென்னியில் கொண்டு போற்றுதுமே வான்முகில் வளாது வேக மலைவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லா துயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வெள்ளி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் பையம் நீடுக மாமலை ஒண்ணுக மே விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னெறிதான் தலை தொங்குக தெய்வன் திருநீர் சிறக்கவே திருச்சிற்றம்பலம் பார்வதி உதையே சிற்றபேசா வெற்றிவேல் முகனுக்கு திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம் ஆரூரா தியாகேசன் திருச்சிற்றம்பலம்